கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை கைக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். கிறிஸ்துவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளா ஒன்று கூடி ஆராதனை கலந்து கொண்டு தேவனுடைய அந்த பரிசுத்த வேதத்தை தியானிப்பதற்கு அவருக்கு தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 32 இஸ்ரவேல் என் ஜனமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இருளிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பலத்த கரமும் உன்பக்கமே உண்டு. போகும் புயலும் பலத்த கரமும் உன்பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வும் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி. பார்வும் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரமோசே இன்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரமோசே இன்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார்,
ஏதும் பயம் வேண்டாம். வழி திறந்த சீயோனாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோனாயகனே, பங்கமின்றி பாடிவதில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாடிவதில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடையிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் கணசந்தன் அவர்கள் நம்முடைய துவக்க ஜெபத்தை ஏறெடுப்பார். எப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க பரலோகத்து வீட்டு பரம தந்தையே, அப்பா பிதாவே என்ன கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த குமாரனாய கிறிஸ்து மூலம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நம்ம கொடா கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகள் இருக்கிறப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட சகோதர சகோதரியாக ஒருமித்து உடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உண்மை தொழுது கொள்ளும்படியாகவும் உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும்படியாகவும் எங்களுக்கு வேண்டிய நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக நம்ம கொடா கொடி ஸ்தோத்திரம் நண்பரே. தந்தையே, இந்த நாளிலும் கூட உங்க தாசன் மூலியமாக சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய இதயத்தின் பலகாய் நாங்கள் திறந்து வைத்து ஒரு வாதிலே வாங்கி மறுகாதிலே விட்டு விடாதபடி தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபை தரும்படியாக எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் உற்சாக பலத்தையும் விசேஷமான பரிசுத்தாவை உதவியோடு நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஜீவாதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் நாம் கற்று நிச்சயித்து கொண்ட நம்முடைய விசுவாசத்தை உற்சாகமாக அறிக்கையிடுவோம். நாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரலையாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைக்கு என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவன் இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடைய இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலுபாரசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாம் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி
பலியின் ஜீவியத்தில் அவரை நடத்துகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாவது உயிர்த்தெழல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வல்லெடுத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடி ஆக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய பரலோகமன்னாவே சகோதரர் மதன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இந்த வசனத்திற்கான விளக்க உரை. திருச்சபையை குறித்து நம் இரட்சகர் கூறும் அழகான வார்த்தைகள் மூலம் தெய்வீக குடும்பத்தாருக்கு அளிக்கப்பட போகிற மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து ஓரளவு இங்கே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒருமைப்பாட்டின் நோக்கமாய் இருக்கிறது. நம்பிக்கையில் ஒருமைப்பாடு, இரக்கத்திலே ஒருமைப்பாடு, அன்பிலே ஒருமைப்பாடு, மகிமையிலும் கனத்திலும் ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு கிறிஸ்துவிற்கும் பிதாவிற்கும் இடையே முன்பே இருந்ததாக நம் இரட்சகர் கூறுவதோடு திருச்சபையும் இந்த ஒருமைப்பாட்டிற்குள் நடத்தப்பட விரும்பி ஜெபித்தார். திருச்சபையார் இதை பெறுவது இனி வரும் காரியமாக உள்ளது. இதற்கான ஆதார வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 26. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காலை தீர்மானம் புதன்கிழமை சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய ஆராதனையில கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களே நம்முடைய சபையின் சார்பாக அன்பை வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபை நாம் இந்த ஆராதனையிலே தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் 4 அம்சங்களில் எலியாவின் ஆவி. 4 அம்சங்களில் எலியாவின் ஆவி என்ற தலைப்பிலே தேவ செய்தி தரும்படி சகோதரர் வினோத் பாபு அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களை கிருபையாக சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளையும் சகோதர அன்பையும் நாம் பரிமாறிக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம். அடியேன் சார்ந்தத்துல கோயம்புத்தூர் சிடிஆ இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர் அன்பின் வார்த்தையை கூட மீண்டுமா தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய அன்பின் வார்த்தைகள் கூடுமானால் அவர்களுக்கு தெரிவிப்பேன் என்ற ஒரு பாயிண்டோட கூட இந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நாம கடந்து செல்லலாம். நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு 4 அம்சங்களில் எலியாவின் ஆவி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த ஒரு பாடத்துல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தெரியும் தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பிளான் பாத்தீங்கன்னா தேவன் வரையறுத்து வைத்திருக்கும் போது, அந்த ஒரு பிளான்ல எதை குறிச்சு நம்ம அழகா பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, எலியா அப்படிங்கிற ஒருத்தரை குறிச்சு நம்ம என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஒரு ஸ்டார்ட் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு தேவனுடைய திட்டத்துல. அதுல 4 இடங்கள்ல எலியாவினுடைய அந்த விஷயத்த என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். அந்த விஷயம் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய அந்த பிளான்ல எலியாவை ஏன் கொண்டு வச்சாரு, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும் போது எலியாவை குறிச்சு சொல்லுவார். அப்ப எலியாவை ஏன் கொண்டு சொல்லணும், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு சகோதரர் குறிச்சு யாரு, யோவான் ஸ்தானன் எப்படி கூப்பிட்டாங்க, வருகிறதாகிய எலியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ எலியாக்கும் யோவான் ஸ்தானுக்கு ஏதோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் யோவான் ஸ்தானோட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்து போறது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். சோ ஏன் எலியான்னு சொல்லும்போது யோவான் ஸ்தானன் எலியா வச்சு சொல்லணும். நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆபிரகாம் வச்சு சொல்லிருக்கலாம், வேற யாராச்சும் சொல்லுங்க. மோசே வச்சு சொல்லிருக்கலாம், ஆபிரகாம் வச்சு சொல்லிருக்கலாம். முற்பிதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இருக்கும் போது கூட இந்த இடத்துல யோவான் ஸ்தானங்களுக்கு எலியான்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துல எலியாவினுடைய விஷயம் யார் கூட லிங்க் ஆகுது அப்படின்னு பாக்குறோமா, யோவான் ஸ்தானோட லிங்க் ஆகுது. சரி, அடுத்த ஒரு உதாரணத்தை போடுறேன். என்ன உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது, மறுரூப மலை காட்சி. இந்த மறுரூப மலை காட்சியில 2 பேர்த்த காமிச்சார் தேவன். யாரு, ஒன்னு எலியா, இன்னொன்னு மோசே. இவங்க இந்த இடத்துலயுமே யார வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும்போது எலியாவை வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த மறுரூப மலை காட்சியில கூட இது தெரியும், இது தேவனோட திட்டத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்னன்னு பார்க்க போறோம். பட் ஏன் இந்த இடத்துல எலியாவை காமிக்கணும், இது ஒரு கொஸ்டின் தான். இந்த இடத்துல எலியா காமிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மறுரூப மலை காட்சியில கூட யார் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இது நமக்கு தெரியும், மகிமையா இருந்த ஒரு சூழ்நிலை. அப்ப இது ரெண்டுலயுமே எலியாவினுடைய விஷயத்தை சொல்லும் போது தேவனுடைய திட்டத்துல என்ன ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எலியாட்டுக்கு கூடிய ஒரு விஷயம் யாருக்குள்ள இங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, முன்பு யோவான் ஸ்தானங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. 2வது மறுரூப மலை காட்சியிலும் காமிக்கும் போது எலியாவை காமிக்கிறது. ஏன் மோசை காமிக்கிறாரு நம்ம பார்க்க தான் போறோம். பட் இந்த இடத்துல மோசை காமிக்கும்போது கூடவே எலியாவையும் காமிக்கிறார். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் எலியா கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கும்போது, இது எந்த விதத்துல ரிலேட் ஆகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு பாடத்துல பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ல பார்க்க போறோம். ஒண்ணு லிட்டரலா எலியா. ஏன் இந்த லிட்டரலா எலியா பார்க்க போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் எலியா கூட லிங்க் ஆகுது அப்படின்னா எலியா வாழ்க்கையில நடந்த விஷயம் தான் எங்க ஆகணும் அப்படின்னு பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப லிட்டரலா எலியா வாழும் போது என்ன விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில செய்தாரோ
அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எங்க இருக்கணும் அப்படின்னா யோவான் சாணகிட்ட இருக்கணும், மருளும மலையில காமிச்ச எலியாட்ட இருக்கணும், கடைசியா ஒரு எலியா வர போறாங்க அவங்ககிட்ட இருக்கு. அந்த கடைசியா வரப்போற எலியா யாருன்னு நான் பாடத்தை நகரும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ 4 இடங்கள்லயும் எலியாவுடைய விஷயத்தை நம்ம கவனிக்க போறோம். கவனிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிமிலாரிட்டி எடுக்க போறோம். அந்த ஒரு சிமிலாரிட்டி எங்க வரைக்கும் டிராவல் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா 4 இடங்கள்லயும் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் ஆக போகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்டினுடைய ஒரு முன்னரை. அப்படியே எலியாவுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தோம்னா எலியாவுடைய பேருக்கு என்ன மீனிங், ஏன்னா இது எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளவு பேத்தை ரெஃபர் பண்றாரு தேவன் எலியா எலியா எலியான்னு. அப்ப எலியா என்ன லிட்டரலா பண்ணார், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவருடைய பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெகோவா. ஹீப்ரூல கிரீக்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மை காட் இஸ் ஜெகோவா அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்துல லிங்க் ஆகுமா அப்படின்னு பாக்குறோம், இல்ல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் என்ன போகுது அப்படின்னா எலியாவுடைய வாழ்க்கையில இருந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்க போகுது. அப்படி ஒவ்வொரு சம்பவமும் பார்த்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இதுல எது வந்து எலியாவுடைய வாழ்க்கை அடுத்து தேவனுடைய திட்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்டோட என்ன பண்ணலாம் பாடத்துக்குள்ள போலாம். இங்க கீழே இருக்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அப்படியே படிச்சிடலாங்களா? அவர் உண்மையிலேயே ஒரு உண்மையுள்ள தீர்க்கதரிசி, உண்மையுள்ள போதகர், யெகோவாவின் உண்மையுள்ள பேச்சாளர். மேலும் மிகவும் கடினமான சில பணிகளை செய்ய கடவுள் யெகோவாவுக்கு கணிசமான பலத்தை கொடுத்தார். சோ அங்க எலியா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலையை எப்படி செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூத் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா கரெக்டா அந்த வேலையை செஞ்சிருக்காரு. நிறைய டாஸ்க் வந்து தேவன் பிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த டாஸ்க் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாரு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தேவன் எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த விதத்தை யார் கொண்டே சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலியா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னா யூஸ்வலா ஒரு மனுஷனை பத்தி பாக்குறோம்னா அவரோட எங்கிருந்து பார்ப்போம், அவருடைய சின்ன வயசுல இருந்து பார்ப்போம் இல்லையா? ஆனா பைபிள்ல யாருடைய விஷயம் டைரக்டா கொடுக்கப்படலன்னு பாத்தீங்கன்னா எலியாவுடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய வாழ்க்கை. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வாழ்ந்து வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு தீர்க்க தரிசனம் முடிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியை என்ன பண்ணிக்கிறாரு டெவலப் ஆயிருக்காரு. ஆனா தேவன் அவருடைய என்டையர் லைஃப்ல அவர் எங்க தீர்க்க தரிசனம் சொல்றாரோ அங்கதான் ஆரம்பிக்கிறாரு ஒழிய முன்னாடி இந்த அத்தனை லைஃபும் என்ன பண்ணலன்னு நமக்கு காமிக்கவே இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் இவ்வளவு தூரம் எலியா பத்தி இவ்வளவு தூரம் சொல்றாரு தேவன்? அப்ப அவருடைய சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? இப்ப ஏசு கிறிஸ்து பத்தி சொல்றோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட சின்ன வயசு வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாருங்கப்போ இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தை தேவன் என்ன பண்ணிடுறது இல்ல நமக்கு சொல்றது இல்லை போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல. இவ்வளவு பெரிய வாழ்க்கை, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் எலியா, ஏசு கிறிஸ்துவாகட்டும் இருக்கட்டும், 2 பேர்த்துடைய லைஃபும் என்டையரா சொல்லல. டே டு டே என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லாம டைரக்டா ஒரு இடத்துல வந்துட்டு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் தேவன். அப்ப என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமா? நான் எப்படி கேட்கிறேன்னா தேவனுடைய மைண்ட் செட்ல என்ன இருந்திருக்கு, ஏன் இதெல்லாம் வெளிப்படுத்தல நமக்குன்னு கேட்கிறேன் நான். கரெக்ட் சிஸ்டர். எலியா பத்தி நீங்க சொல்றீங்க, நான் ஏசு கிறிஸ்து பத்தி கேட்கிறேனே. ஏசு கிறிஸ்து 12 வயசுல போய் எங்க சொன்னாரு, தேவாலயத்துல பிரசங்கிச்சார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 30 வயசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரீஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப இந்த கேப் வந்து ஏன் தேவன் நமக்கு வெளிப்படுத்தலன்னு கேட்கிறேன் நான். அவர் ஒரே வசனத்தை முடிச்சிருப்பாங்க, எப்படின்னா அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார் அப்படியே முடிச்சிருப்பாங்க. அப்ப பைபிள்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன், இது ஒரு பாடத்துக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கா, அதனாலதான் இந்த கேள்வி. அப்ப இவ்வளவு விஷயங்களும் தேவன் வந்து நமக்கு சொல்லவே இல்லை. நல்லா யோசிச்சுப்பாங்க, நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒவ்வொரு டே ஒரு மூவும் கொடுத்திருந்தா நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இது ஏன் தேவன் வந்து அத்தனையும் மறைச்சிட்டு ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு? அப்ப ஏதோ ஒரு விஷயம் தேவன் வந்து மைண்ட்ல வச்சுப்பார்ல. ரொம்ப சிம்பிள். அப்படின்னா இந்த பைபிளே கொடுக்கப்பட்டதோட நோக்கம் ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறார். எப்படின்னா பைபிள்ல புது சிருஷ்டிகளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் கொடுப்பார். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். புது சிருஷ்டிகள் தங்களுடைய வாழ்க்கையில அடுத்த மூவ் எடுத்து வைக்கணும், அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார் கொடுத்துக்கணும்.
உதாரணத்துக்கு தூதர்களை பத்தி அதிகமா கொடுத்திருக்காது. ஏன் தேவன் தூதர்களோட அந்த வாழ்க்கையை பத்தின ஒரு 4 வசனத்துல முடிச்சுப்பார். தூதர்கள் இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய விஷயம் வேலை செய்யற தூதர்களை பத்தி அநேகமா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம்ல. ஏன் வெளிப்படுத்தல அப்படின்னா அது யாருக்கு தேவையில்லை. புது சிஷ்டிகளுக்கு அந்த பத்தின ஒரு அறிவு என்னன்றத தேவையில்லை. அது எதுக்கு கொடுத்திருக்காருன்னா அவருடைய தன்மையில தூதர்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் தேவன் கொடுத்திருக்கிற ஒழிய அதை தாண்டி தூதர்கள் எப்படிப்பட்டவங்கிற ஒரு பெரிய ஒரு பார்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் நமக்கு என்னவா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் என்ன கொடுக்கணும் நமக்கு சித்தம் வச்சிருக்காரோ அது மட்டும் தான் எங்க கொடுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா பைபிள் எழுதி வச்சிருக்காரு. அது நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்தை கூட போன டைம் கவனிச்சுக்கோ. பைபிள யாருக்காகத்தான் அப்படின்னா புது சிருஷ்டிகளை அழைக்கப்பட்ட நமக்கு தான். ஏன் அப்படின்னா ஒரு வசனத்தை படிச்சா என்ன ஆகணும், புரியணும். அது யாருக்கு புரியுது அப்படின்னா இன்னைக்கு இந்த வளைப்புல அழைச்சு ஓடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியுதுன்னா பைபிள் என்டையரா யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா புது சிருஷ்டிகளாகிய நமக்கு மட்டும்தான் அப்படின்னு. சரி, அப்படியே எலியாவோட லைஃப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியர் ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். டைரக்டா இன்ட்ரோடக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் யார் முன்னால் போய் நிப்பாரு தெரியுங்களா? ஆகாப் முன்னால் போய் நிப்பார். ஆகாப் முன்னால் போய் நிற்கும் போதுதான் யார பத்தின பேரே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியா பத்தின பேரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப முன்னாடி இப்ப அவருடைய வாழ்க்கை எதுவுமே என்ன பண்ணப்படலன்றதுன்னா தேவன் நமக்கு கொடுக்கவே நேரா போய் யார் முன்னாடி நிக்கிறாருன்னா ஆகாப் முன்னாடி நின்று டைரக்டா ப்ராஃபஸி சொல்றாரு. பார்ப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லும் போது யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எலியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப எலியா அவரோட வாழ்ந்த காலத்துல கூட யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ஆகாப் அகசியா அந்த மாதிரி பல ராஜாக்களுக்கு யாரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எலியா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இவரை பாக்கறதுக்கு எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொடுத்திருக்காங்க. எலியா பாக்கறதுக்கு அழகா எல்லாம் இருக்க மாட்டார். எப்படி இருப்பார் அப்படின்னா வனாந்தரங்கள் எப்படின்னா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஏன்னா இங்கிருந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். தேவன் இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போய் இந்த விஷயத்த சொல்லணும், திருப்பி இங்க வாம்பாரு வரணும், ஒரு விஷயத்த செய்யும் பாரு தெரியும், நமக்கு தெரியும். ஒரு கடற்கரையில போய் என்ன சொல்லுவாரு, ஒரு விஷயத்த ஒழிச்சு வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப யார் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா எலியா செஞ்சுட்டே இருக்கணும். அவருக்கு செல்ஃப் க்ரூமிங் என்ன இல்ல அப்படின்னா டைம் கிடையாது. எங்க போக சொல்லணுமோ போவாரு, அந்த விஷயத்த செய்வாரு, வருவாரு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவான்னு பார்த்தா அடுத்த தேவனுடைய வேலை எங்க என்ன செஞ்சுட்டு இப்படித்தான் யாருடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா எலியாவுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஹிண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் இருக்கு அப்படி. அப்போ பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா எலியா நம்மள மாதிரி நீட்டா ஷேவ் பண்ணி அதாவது ஜென்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் சகோதரர்களுக்கு நீட்டா ஷேவ் பண்ணி எப்படி இருக்க மாட்டா, க்ரூம் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டு டக்கின் பண்ணி ஷூ போட்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டா, எலியா இருக்க மாட்டார். அப்ப எப்படி இருப்பார் எலியானா பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இவர்கிட்ட போய் பேசலாமா வேணாமா அப்படிதான் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியா இருப்பார். ஏன்னா அவரோட வாழ்க்கை ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்கணும். சரி, அதை குறிச்சு கொஞ்சம் படிக்கலாமா. எலியா கடவுளுடைய வார்த்தையை பற்றி மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு கல்வியாளராக இருந்தார். சில பைபிள் வரலாற்றாசிரியர்கள் அவர் தீர்க்கதரிசிகளின் பள்ளியில் கண்காணிப்பாளராக ஆனார் என்று கூறுகிறார்கள். இது சாமுவேல் தீர்க்கதரிசியால் தொடங்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எலியா ஒரு நாடோடி. அவர் இஸ்ரேலை சுற்றி சென்றார். ஒரு பயண பேச்சாளராகவும் கடவுளின் போதகராகவும் மேலும் பல சமயங்களில் அவர் இஸ்ரேலை சுற்றி ஒரு தப்பியோடினவராக சென்றார். கடவுள் அவரை நாடு முழுதும் வழிநடத்தினார். அவர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் இல்லை. என்ன பாயிண்ட் இங்க எலியா பத்தி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர் பாத்தீங்கன்னா அநேகமா எப்படிதான் சுத்திட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடோடின்னு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீடு கிடையாது, சொந்தமா ஒரு இடம் கிடையாது, இன்னைக்கு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு அடுத்த ஒரு பகுதி இப்படியே அனுமதி சொல்லிட்டு இவர் போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னா சில நேரம் நன்மையா இருக்கும், சில நேரம் யாருக்கு ஆப்போசிட்டா சொல்லணும், ராஜாக்களுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும். போய் சொல்லிடுவாரு, தைரியமா போய் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இவர் தேடி சுத்துவாங்க.
எதுக்கு அப்படின்னா இவனுடைய பேச்சு எங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எதிரா இருக்குன்னு சொல்லிட்டு இவரை தேடி கொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேடுவாங்க. இவர் அடிக்கடி போய் எங்க ஒளிஞ்சுக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ள என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒழிச்சுக்குவார். நமக்கு தெரியும் எலியாவுடைய ரெஃபரன்ஸ். சாப்பாடு யாரு கொடுத்தா எலியாக்கு அப்படின்னு பார்க்கும்போது காக்கா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு யாரு கொடுத்துருக்குன்னு எலியா கொடுத்தா. அந்த அளவுக்கு எலியா என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிருக்குன்னா இருந்திருக்கு. என்டையரா எங்க வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் இஸ்ரேல் இங்க ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிறது. இந்த இடத்துலதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இல்ல. இவர் சரியா என்ன பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை தான் இப்ப யார் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எலியா போய் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இந்த எலியா போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஒரு சிலை வணக்கம். யாருடைய சிலை வணக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பாகால். இந்த பாகாலுடைய சிலை வணக்கம் எங்கிருந்துமே என்ன பண்ண முடியல அப்படின்னா எடுக்கவே முடியல. இப்ப இதுக்கு ஆப்போசிட்டா அதிகமா பேசுனது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கணிசமான ஒரு அளவு யாருன்னு பார்த்தோன்னா நம்ம எலியா என்ன பண்ணிக்கிறாருன்னா பேசிட்டு இப்படி பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் பாகாலுடைய விஷயம் இஸ்ரேல் ஜனங்களுடைய தெய்வமா இல்ல. அப்ப எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்துச்சு? ஏசபேலுக்கு முன்னாடி இருந்தே பாகாலுடைய வணக்கம் இருக்கே, அப்ப எப்படி வந்திருக்கும்? புறஜாதியாரோட விஷயம் தான் உள்ள வந்திருக்கு. கரெக்ட். எப்ப எந்த டைம்ல வந்துச்சுன்னு கேக்குறேன் நான். எரோபயாமுடைய காலத்திலயா இல்ல அதுக்கு முன்னாடியே? நியாயாதிபதிகள் காலங்கிற அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் கரெக்ட், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆக்சுவலி எப்ப அப்படின்னா உங்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியுது. எகிப்துல இருந்து இருந்ததை விட எகிப்துல வேற மாதிரியான சிலை வணக்கம் இருந்துச்சு. இந்த பாகாலுடைய விஷயம் யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த டிராவல்ல எதை டிராவல் பண்ணி வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீதியான் ஏதோ மல்ல டிராவல் பண்ணி வராங்க இல்லைங்களா? இங்க போயிட்டு தான் எங்க வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வருவாங்க. இந்த தேசத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு தெய்வம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாகால். அப்ப இந்த டிராவல் பண்ணி வராங்க இல்லைங்களா, எகிப்துல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துக்கு போவாங்க. போகும்போதே இவங்க எதை புடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? பாகால புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகாலுடைய விஷயத்த கடைசி வரைக்கும் தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா எடுத்து போறதுக்கு நிறைய முயற்சிகள் என்ன பண்ணிட்டே இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வணக்க முறைகள் எங்க வந்துச்சு அப்படின்னா டிராவல் பண்ணும்போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்துட்டாங்க. எங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்றாங்க கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலப்படுத்திட்டே இருந்தாங்க. பட் அதை ரொம்ப பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. ஆக்சுவலி இவர் ராஜானா அவங்க ஒய்ஃப் தான் ராஜாவா இருந்தாங்க. ஆகாப் தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அதிகமா கொண்டு போனது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாப். அதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார் வகிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப். அவங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா ஏசபெல். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கோத்திரம் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி ஒரு ஸ்திரீ, சீதோனிய ராஜாவினுடைய ஒரு இளவரசி. அந்த இளவரசி தான் இப்ப யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாப் கல்யாணம் பண்ணி. இதனாலதான் தேவன் என்ன கொடுத்திருந்தார் முதல்ல கட்டளை, புறஜாதி பெண்கள் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா மணக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்திருந்தார். பட் ஸ்டில் ராஜா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா அதை தாண்டி போய் என்ன பண்ணாருன்னா கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண அந்த அம்மாவுடைய அந்த குவாலிட்டிய சகோதரர் என்ன பண்ணிக்காருன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பாடம் எழுதின சகோதரர் அப்படியே படிக்கலாம். Baal worship was just part and parcel of Jezebel's DNA. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏசபேலுடைய ரத்தத்திலேயே ஊறி போன விஷயமாமா. எது அப்படின்னா பாகாலுடைய வணக்கம் ஏசபேலுடைய ரத்தத்துல ஊறி போன விஷயம். நீங்க அவங்க ரத்தத்தை ஃபுல்லா எடுத்தாதான் அவங்ககிட்ட என்ன இருக்க முடியும், பாகால பத்தின விஷயத்தை எடுக்கவே முடியும். அந்த அளவுக்கு உள்ள இறங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்ப யாரு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா? ஆகா போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். படிக்கலாம். Jezebel brought Baal worship with her into Israel. When she married Ahab, Jezebel was very powerful character. Ahab had really become her puppet. அப்படின்னா இது இங்கிலீஷ் தெரிஞ்ச விஷயம். சும்மா சொல்லணும்னா
பேருக்குதான் ராஜா. அந்த பப்பட்டுங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கிராமங்கள்ல பாத்துவீங்க பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் எப்படி அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி இங்க இந்த அம்மா என்ன சொல்லுதோ அது யார் அப்படியே கேட்பா? ஆகாப் ராஜா அப்படியே கேட்பார். ஒரு வார்த்தை மாறாம என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஆகாப் ராஜா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பெட்ல படுத்து அழுதுட்டு இருந்தார். இந்த அம்மா பின்னாலேயே வந்துச்சு. என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டாரு? பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த திராட்சை தோட்டத்தை வேணும்னு போய் கேட்டேன். அந்த ஆள் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, நான் வந்துட்டேன். நம்ம திருப்பி எப்படி ரிப்ளை சொல்லுங்க? நீ யாரு தெரியுமா? இந்த நாட்டினுடைய ராஜா. நீ போய் கேட்டா ஒருத்தர் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அது எப்படி வாங்கணும்னு தெரியும், நான் உனக்கு வாங்கி தரேன். யாரு இத ரிப்ளை பண்ணணும்னா, ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்ல வேண்டிய ஒரு கவுன்சிலிங்க மனைவி யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கணவனுக்கு சொல்ல. அந்த அளவுக்கு வீக் யாரு அப்படின்னு பாக்கணும்னா ஆகாப். போனாங்க, ஒரு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, நாதாப கொலை பண்ணிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க வந்து கொண்டு வந்து ஆகாப்ட கொடுத்து, இப்ப நீ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உமன் யார் அப்படின்னா ஆகாப். இப்ப இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா யார் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலியாங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிற. இவங்க என்னென்ன தப்பெல்லாம் செய்யறாங்களோ இத்தனை விஷயத்தையும் இப்ப யார் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி எலியா சொன்ன விஷயங்கள்ல ஒரு 7 விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட இன்ட்ரடக்ஷன்ல 3 வருஷம் என்ன வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யாது, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மழை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணா டிக்ளேர் பண்ணார். அதே மாதிரி எலியாக்கு காக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துச்சு. அதே மாதிரி உதவியின் பானையில் என்னாச்சு அப்படின்னா, இவர் ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு போது அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி விதவியின் மகனை என்ன பண்ணாரு அப்படின்னா உயிர் தெழுப்பினாரு. அதே மாதிரி 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை கொலை செஞ்சு தேவன் தான் உண்மையானவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி யோர்தான் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா 2ஆ கலந்தாரு. அதே மாதிரி ஆகாப் மற்றும் யோசேபேலுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு கலக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது எலியா பண்ணார். இதுல இருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். இப்ப எலியா எது கூட டிராவல் பண்ணோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல எலியாவோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். கரெக்டா? அதான் நம்ம சப்ஜெக்ட். அப்புறம் இந்த இடத்துல இதெல்லாம் எலியா செஞ்சார் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல இவரோட ரிஃப்ளெக்ஷன் அடுத்து இருக்கணும் அப்படின்னா, இந்த சம்பவத்துல தேவனுடைய திட்டத்துல எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கோ அந்த விஷயம் தான் என்ன ஆகணும் அப்படின்னா, யோவான் சாகனை பார்த்து இவர் எலியா என்ன பண்ணணும் சொல்லணும். மறுரூப மலையில எலியா வராருன்னா இந்த விஷயத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அவர் செஞ்ச விஷயத்தோட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒத்து வரணும். இதுல நம்மளுடைய ஒரு நாலேஜ்ல எது சரியா இருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்க ஒன்னா சொன்னீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிருவேன். ஃபர்ஸ்ட் இல்ல நான் என்ன ஏதோ ஒண்ணுதான், ஆனா ஒண்ணுதான் இந்த 7ல ஏதோ ஒண்ணுதான் மேட்ச் ஆகணும். ஓகே, வேற ஏதாவது சாய்ஸ்? ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் வருதுன்னா, நம்ம கொஞ்சம் அப்படியே நம்மளோட திங்கிங் பேட்டர்னை அப்படியே கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள். எஸ், சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு, ஆனா யார் பேச? நீங்க எப்படி ரிலேட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நல்லா தெரியுது. அதாவது கிங்டம்ல நடக்கக்கூடிய இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தா லிங்க் பண்றீங்க. அதுதான் இல்ல. நம்ம அப்படியே போயிடலாங்களா ஆன்சருக்கு? சரி, என்ன பாயிண்ட் அப்படின்னா, அதுதான் ஏன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரி, தேவன் அவருடைய இந்த விஷயத்தை வச்சுதான் மித்த இருக்கக்கூடிய எல்லா எலியாக்களும் என்ன பண்றாரு பார்த்தா ரிலேட் பண்றாரு. எப்படி அப்படின்னா, இந்த சம்பவத்துல ஏதோ விஷயம் இருக்கு, இந்த சம்பவத்துல நடந்த விஷயம் தேவனுடைய பார்வையில என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதே விஷயத்தான் எங்க கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எலியாக்களும் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறார். அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா பார்த்து. அப்ப இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு வேணும் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் கவனிக்கலாங்களா?
படிச்சலாமா வசனம்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இப்போ என்ன பாயிண்ட்னா, இப்ப எலியாவுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விஷயத்த நீ செய்ய அப்படிங்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னா, நீ போய் என்னோட ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மறந்துட்டாங்க. மறந்த ஜனங்களுக்கு நான் தான் உண்மையான தேவன் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணும். ஒரு விஷயத்த நீ செஞ்சு காமி அப்படிங்கிறார். என்ன விஷயம் செஞ்சு காமிக்கணும்னா, நேரா போப்பா அந்த கர்மேல் மலையில என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது பாகாவுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணான்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, உங்களோட தெய்வம் பெருசா, நான் வணங்குற தெய்வம் பெருசா? இது என்ன பண்ணிக்கலாம்? ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்களும் செய்யுங்க, நானும் செய்யறேன். இப்ப 2 பேரும் என்ன பண்ணலாம்னா இந்த விஷயத்த செய்யலாம். இத செய்யும் போது யார் வந்து நமக்கு உத்தரவு கொடுக்கறாங்களோ அவங்கதான் யாரு அப்படின்னா உண்மையான தெய்வம். இது ஓகேவா உங்களுக்கு? ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நாங்க செய்யறோம், நாங்க வணங்குறத யாரு அப்படின்னா உண்மையான தெய்வம். யாரு சொன்னா பாகால் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தெய்வம். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னு அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா போட்டிருக்கோம். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப செலுத்தணும் இல்லையா, பலியெல்லாம் செலுத்தணும் இல்லையா, அதுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னா சாய்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபேவரபிள் சாய்ஸ் கொடுக்கணுமா, அன்பேவரபிள் சாய்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா, அவங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரா இருக்கோ அதை எடுத்து யார் கையில கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில கொடுக்கணும். இப்ப அந்த விஷயத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யற அதை 26ஆம் வசனம் மட்டும் படிச்சு. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். இப்ப அந்த மெத்தட் எல்லாம் அவங்க செய்யறாங்க. பட் உள்ள போய் பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையான கடவுள் யார், பொய்யான கடவுள் யார் அப்படிங்கறது தான் இங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா டெஸ்ட். அப்போ இவங்க தெய்வத்தை அவங்க வந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய விஷயத்தையும் யார் கொடுக்குறாங்களாமா, தேவன் கொடுக்குறாராம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கர்மோல் மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பலி செலுத்த சொல்றாங்க. அந்த கர்மேல் மலை யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா பாகாலுடைய ஸ்தலம். அந்த இடத்துல இருந்து பலி செலுத்தும் போது இவங்களுக்கு ஒருவேளை தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு. இப்ப என்ன பாயிண்ட் அங்க கவனிக்கிறோம் அப்படின்னா, இவங்க இந்த விஷயத்தை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா எங்க கடவுள் கரெக்டா கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ எல்லாத்தையும் இப்ப யார் கொடுக்கணும் அப்படின்னு எலியா கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யார் கொடுக்குறாங்களாமோ எலியா கொடுக்குறாமா. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்மேல் மலை. அப்ப அந்த கர்மேல் மலை தான் யாருக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படிங்கிறாங்கன்னா பாகாலுக்கு ரொம்ப உகந்த இடம். அங்கதான் யார் இருந்தாங்கன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசி அதே இடத்த சூஸ் பண்றாங்க. அப்ப பிளேஸ் அவங்களுடையது. 2வது 2 காளை அப்படின்னாங்க. ஏன் 2 காளை அப்படின்னா, பாகாலுடைய ஃபேஸ் எப்படிதான் இருக்கும் தெரியுங்களா, காளையோட ஃபேஸ் தான். அப்ப காளைங்கிறது யாருக்கு உகந்த ஒரு அனிமல் அப்படின்னு பார்க்கும்போது பாகாலுக்கு ஏற்ற ஒரு அனிமல். அந்த விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பலி இருக்கு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஃபேவரட் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபேவரட் என்னன்னா அவங்களோட ஃபேவரட் பிளேஸ், 2வது ஃபேவரட் என்னன்னா அவங்களோட ஃபேவரட் அனிமல். அவங்க என்ன பலி கொடுக்குறாங்களோ அதையே எடுத்து என்ன பண்றாங்க கொடுக்கணும். இப்ப ஒருவேளை இந்த இடத்துல ஆடுன்னு மாத்தி என்ன இருக்கும், எங்களுக்கு தெய்வத்துக்கு எதுதான் பிடிக்கும், காலை தான் பிடிக்கும். நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஆடை கொடுக்க சொல்லிட்டீங்க, அதனாலதான் என்ன கொடுக்கல அப்படின்னா உத்தரவு கொடுக்கலன்னு என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க. அதையும் என்ன பண்றாங்க உரைச்சிட்டாரு. 3வது
நெருப்பு உண்டாகும். இப்ப இந்த நெருப்புங்கிறது யாருக்கு உகந்த விஷயம் அப்படின்னா பாகா. ஏன்னா அந்த பாகாலுடைய அந்த சிலையிலேயே எதுதான் வைப்பாங்க அப்படின்னா நெருப்பு தான் வைப்பாங்க. அப்ப இந்த மூணுமே யாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா பாகாலுக்கு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி புயல் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட், அவங்களுடைய கடவுளுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயம். அதையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அப்ப நெருப்புல உத்தரவு கொடுக்கும் போது அதுவும் அவங்களுக்கு ஃபேவரட். இப்ப எல்லா ஃபேவரட்டும் கொடுத்தாச்சு. எல்லா ஃபேவரட்டும் கொடுத்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க தெய்வத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. செலுத்துனாங்க. என்னாச்சு? ஒரு ரிப்ளை இல்லை. காலையில ஸ்டார்ட் பண்ணாங்க, மதியம் வரைக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு முடியல. சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்ப எலியா போறாரு. ஏப்ப உங்க கடவுள் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பாரு? தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பாரு நம்மள மாதிரியே. நீங்க என்ன பண்ணுங்க, போய் தூக்கத்துல இருந்து எழுப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து பலி செலுத்த சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு உத்தரவு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கிண்டல் எல்லாம் கூட என்ன பண்ணுவார். இப்ப எல்லாம் முடிஞ்சு ரியாக்ஷனே இல்லை. ஒரே இப்ப லாஸ்டா அந்த ரெடியா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட எல்லாம் டைம் கொடுக்க முடியாது, இப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கணும். அதே விஷயத்த என்ன பண்ணிருக்கலாம், எலியா கொடுத்துருக்கல. ஆனா அப்படி பண்ணல. அதுல என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறாருன்னா அன்பேவரபிள் சிச்சுவேஷன் ஏற்படுத்துறாரு. எப்படி ஏற்படுத்தினாரு படிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32 to 35. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளிக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா பலி எடுத்து மேல வச்சாச்சு. புதுசா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா பலிபீடம் கட்டி மேல எடுத்து பலியை வச்சுட்டு சுத்திலும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு வாய்க்கால்னா அந்த தண்ணி நிக்கிற மாதிரி பிளேஸ் ரெடி பண்ணி தண்ணி என்ன பண்ணிட்டாரு ஊத்த சொல்லிட்டாரு. ஏன் ஊத்த சொல்லணும்? இப்ப எதுல பதில் கொடுக்கணும் அப்படின்னா நெருப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா பதில் கொடுக்கணும். இப்ப நெருப்புல பதில் கொடுக்கணும் அப்படின்னா அன்பேவரபிள் சிச்சுவேஷன் கிரியேட் பண்றது. என்ன அன்பேவரபிள் சிச்சுவேஷன் கொடுப்பேன்னா தண்ணி ஊத்துனா நெருப்புல என்ன பண்ண முடியாது, ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த அன்பேவரபிள் சிச்சுவேஷன் ஏன் கிரியேட் பண்றதுன்னா இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு ஃபேவரா இந்த விஷயத்தை எடுத்துடக்கூடாது. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆமா நாங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணியிருந்தோம், தீய வச்சிருந்தோம், அதே இடத்துல நீங்க ஒன்றை வச்சு ஈஸியா பத்திக்குச்சு. இப்ப என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அதையும் என்ன பண்றாராமா எலியா உடைக்கிறார். உடைச்சு என்ன சொல்றேன்னா தண்ணி ஊத்துப்பா. 3 டைம் தண்ணி ஊத்தியாச்சு. நல்லா ஈரமாயிடுச்சு. எல்லாம் ஈரமானதுக்கு அப்புறம் இப்ப நான் நல்லா பாத்துக்கீங்க, நான் பிரேயர் பண்றேன், எங்க தேவன் என்ன பண்ணுவாரு, உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி அப்படியே பிரேயர் பண்றாரு. படிக்கலாம் பாருங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அவர் பிரேயர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னாச்சுன்னா வந்தாச்சு ரிஃப்ளெக்ஷன். உடனே தேவன் என்ன கொடுத்தாரு, பதில் கொடுத்துட்டாரு. என்டையரா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாம தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டு போயிட்டாரு. அக்னினால உத்தரவு கொடுத்துட்டாரு. ரொம்ப கிளியர். இப்ப இந்த சம்பவத்துல நல்லா கவனிச்சு பாக்குறோம். இதுல என்ன விஷயத்த அங்க ப்ரூவ் பண்ணாரு எலியா? எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம். கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். அப்படின்னா இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பாகாலுடைய வணக்கம் இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லைங்க? ஆனா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப இந்த பர்பஸ் என்ன, எதுக்கு இது செய்யணும்? என் கேள்வி புரிஞ்சுச்சா? எலியா இவ்வளவு தூரம் ஒரு பிரயாசப்பட்டு தேவன் தான் உண்மையான தெய்வம், இது என்டையர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் போயிருக்காதா அப்படின்னு கண்டிப்பா போயிருக்கு. ஏன்னா இது மிராக்கிள், நடக்காத ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் போயிருக்கும். எல்லாரும் கவனிச்சுப்பாங்கல்ல.
எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, பாகாலுங்கிற ஒரு தெய்வமே இல்ல, இப்படி யெகோவா தேவன் தான் தெய்வம். அவரு தான் ரிஃப்ளெக்ஷன் என்ன கொடுத்தானா ரிப்ளை கொடுத்தாரு, உடனே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, எல்லா பக்கம் போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கூடாது அப்படின்னா, பாகாலை நோக்கி யாருமே என்ன பண்ணிருக்கூடாது, போயிருக்கூடாது. போனாங்களா இல்லையா அப்படின்னா போனாங்க. அப்ப எதுக்கு இது செய்யணும் எலியா? இல்ல தேவன் வந்து காப்பாத்துவார், வருவாங்க, அப்புறம் போவாங்க வருவாங்க. பட் இந்த இடத்துல தேவன் தான் உண்மை, இதை ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? அப்படிங்கும்போது இந்த இடத்துல தேவன் தான் உண்மை அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு அப்போ ஒரே விஷயத்தை தான் பாக்குறாரு. ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறாரு. படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். என்ன பாயிண்ட் கொடுத்தான்னா, உண்மையான தேவன் யார் வெளிப்படுத்திட்டார், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உண்மையான தேவன்னா நான் மட்டும்தான் அப்படிங்கறத தேவன் என்ன பண்ணிட்டார்னா வெளிப்படுத்திட்டார். ஆனா வெளிப்படுத்துறதுக்கு அப்போ எந்த பாயிண்ட்டும் என்ன பண்ணல அப்படின்னா, அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணல. எக்ஸாம்பிள், ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாச்சும் தேவனை நோக்கி போனீங்க அப்படின்னா நாளைக்கு அங்க இறங்கினாக்கும் உங்க மேல இறங்கிடும் சொன்னாரோ இல்ல. சரி, அடுத்த சாய்ஸ், இதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே ஒழிய கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல, உங்க மேல நாளைக்கே அக்னி இறங்கி என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் மரணத்துக்குள்ள கொண்டு வர சொன்னாரா சொல்லல. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னே ஒரு விஷயம் தான். ஒருவேளை தேவனுக்கு அந்த இடத்துல என்ன பவர் இருக்குன்னா, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ 10 நிமிஷத்துல அத்தனை பேத்தையும் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அதை பண்ணல. அப்ப இந்த இடத்துல இந்த சம்பவத்துல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறன்னா, அங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல யாரு உயிரோட வாழ்ந்தாங்களோ அவங்க இப்ப யார் அக்செப்ட் பண்ணா போதும், தேவன் யாருன்னு அக்செப்ட் பண்ணா போதும். அந்த ஒரு சம்பவத்தினுடைய பர்பஸ் என்னன்னா, யாருக்கெல்லாம் அந்த மனசாட்சியில இவருதான்ப்பா தேவன், இந்த தேவனை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த மன உறுத்தல் இருக்கு இல்லையா, அந்த மன உறுத்தல் உள்ள ஜனங்களை மட்டும்தான் என்ன பண்ணாராமா எதிர்பார்த்த அந்த சம்பவத்தை என்ன பண்ணாராமா எலியா செஞ்சார். வேற ஏதாச்சும் பர்பஸ் இருக்குமா அப்படின்னா இல்ல. அப்படி ஒருவேளை பர்பஸ் இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்தை செய்யும் போது யாரெல்லாம் அந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ணும் அத்தனை பேர்த்தையும் என்ன பண்ணிருக்கலாம், கூட சேர்த்து அழிச்சிருக்கலாம். அப்படி செய்யல தேவன். அப்ப ஒரு பாயிண்ட் அங்க என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த மன என்ன சொல்றது நொறுங்குண்ட இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கு, தேவனை அக்செப்ட் பண்ற மைண்ட் யாருக்கு இருக்கு, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு அப்பா இப்படிப்பட்ட தேவனை நாம வணங்கணும்பா அப்படிங்கிற அந்த உந்துதல் யாருக்கு இருக்கு, அவங்களை எதிர்பார்த்தா என்ன பண்ணாராமா இந்த விஷயத்த செஞ்சாராமா. படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எலியாட்டு. அவங்களோட இருதயத்தை என்ன பண்ணுமாமா தேவன் பக்கம் திருப்பணும். அன்னைக்கு யார் உயிரோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு தேவன் யாருங்கிற அந்த மைண்ட்ல வந்து அதுக்கப்புறம் தேவனை உண்மையா பின்பற்றணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறாருன்னா எலியாக்குள்ள இருந்துச்சு. அதை இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். It was simply to turn the hearts of the Israelites, the sincere Israelites, back to God, turn their hearts back to the worshipping God, turn their hearts back to obeying the old law covenant. இவ்வளவுதான் அந்த சம்பவத்தினுடைய ஒரு பர்பஸே. ஏன் அப்படின்னா, அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா திரும்பவும் யார் பக்கம் போயிருக்க மாட்டாங்க, பாகால் பக்கம் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா போயிருக்கவே மாட்டாங்க. ஆனா பாகால் தேடி போறாங்க அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்த்தாருன்னா, அந்த இடத்துல தேவனுடைய அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை பேர் இருந்தாங்க, அது யாரெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் யார் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா தேவன் எதிர்பார்த்தாங்கிறத அந்த தேவன் அந்த ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கறது படிக்கலாம் பாருங்க. எனவே கார்மேல் மலையின் கடவுள் நடத்திய சோதனை அதன் திட்டமிட்ட வேலையை சரியாக செய்தது. சில சமயங்களில் அதை ஒரு தோல்வியாக நாம் நினைக்கிறோம். நம்ம எப்படி நினைச்சிருவோம் அப்படின்னா, பாருங்க தேவன் இவ்வளவு தூரம் செஞ்சாரு,
திரும்ப பாகால்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா அத்தனை பேர் போயிட்டாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு தோல்விமா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாமாமா, திங்க் பண்ணலாமாமா. ஆனா தேவன் அந்த ப்ராஜெக்டோட பர்பஸே வேற வச்சிருக்கிறாரு. அது ஏன் தோல்வி நம்ம எடுக்க முடியாதுன்னா, அங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான் அந்த விஷயத்தினுடைய ஒரு வேலையை தவிர மிச்சம் எதுவும் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு தேவன் எடுத்துல. அதனால சகோதரர் எப்படி கொடுத்துருப்பாருன்னா, இந்த சம்பவத்துலதான் எலியா கேட்பார்ல, நான் மாத்திரம் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ மாத்திரம் இல்லப்பா கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது 7000 பேரும் இருக்கிறதுக்கு அந்த தேவன் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல அந்த சம்பவத்தை என்ன பண்ணிக்கிறார், நடத்தி வைக்கிறார். அப்ப 7000 பேர் என்ன பண்ணணும்னா வரணுங்கிறதா அந்த சம்பவத்தினுடைய ஒரு இம்பாக்ட். அதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணணும், தேவனிடத்துல வரணும். அப்ப அங்க பர்பஸ் என்னன்னா, அயன் ஹேண்டடா என்ன பண்ணல அப்படின்னா தேவன் ஹேண்டில் பண்ணல. நீங்க எல்லாம் செய்யலீனா நாளைக்கு எல்லாரும் இறந்துருவீங்க. சொல்ல முடியுமா? முடியாது. தேவனால கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா அது செய்யல. ஏன் செய்யல அப்படின்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சிருவேன். செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ, விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணிட்டோம் வந்தா போ. இவ்வளவுதான் தேவனோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த சம்பவத்திலையும் அவ்வளவு லட்சம் பேர் இருக்கும் போது கூட 7000 பேர் வரணும். இவ்வளவுதான் யாரோட எக்ஸ்பெக்டேஷன்னா, தேவனோட எக்ஸ்பெக்டேஷன். 7000 பேர் வந்துட்டாங்க, ப்ராஜெக்ட் சக்சஸ். இப்ப அதே விஷயம் தான் எங்க டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து தேவனுடைய திட்டத்தை டிராவல் ஆகுது. இப்ப இந்த சம்பவத்தை பாத்துட்டீங்களா, மைய கருத்தை பாத்துட்டோமா, இந்த மைய கருத்து தான் அடுத்து இருக்கக்கூடிய எலியாக்களும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது. அப்ப இந்த சம்பவத்துல என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு 3 விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, உண்மையான தேவனுடைய அந்த வழிபாட்டுக்கும் மித்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியா கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப பின்னாடி வர எலியாக்களும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதே விஷயத்தை என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். 2வது, விருப்பம் உள்ளவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2வது வரணும். 3வது, மனம் திரும்பதற்கு யாரையும் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. இந்த 3 விஷயத்தையும் எப்படி எலியா பண்ணாரோ இதே விஷயம் இதுக்கப்புறம் எலியா வகுப்பாரா யார் வராங்களோ அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப அடுத்து லிட்டரலா எலியாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா எலிசா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சாங்க. எலியா என்ன பண்ணிட்டார்னா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த விஷயம்தான் அடுத்து வரக்கூடிய அந்த 2ஆம் எலியா இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு லிங்க். இப்ப 2வது எலியா யாருன்னு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் ஸ்நானன். ரொம்ப கிளியரா போட்டுரும். ஆனா யோவான் ஸ்நானன் எலியான்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். கரெக்டா? அந்த ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆனா இப்ப அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மேல இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் திங்கிங் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் இறந்து போகல, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இல்ல, எங்கேயாச்சும் எலியா உயிரோட இருந்ததுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கா? இல்ல. தேவன் அதையும் மறைச்சார். அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா பத்தி என்னென்னலாம் நினைச்சிருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? திரும்பி வருவார் நினைச்சிருப்பாங்க. வேற நல்ல திங்கிங். ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு யார் வந்து உதவி செய்வா? எலியா வந்து உதவி செய்வார். வேற கரெக்டா? அவர் சார்பா என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருவாரோ அப்படின்னு ஜனங்களுக்கு பயம் வந்திருக்கு. வேற ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க. நம்ம திரும்பி கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, வருவாருன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பஸ்காவில கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஸ்கா அனுசரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதவு ஜன்னல்ல திறந்து வச்சிருவாங்களாமா. ஏன் திறந்து வச்சிருவாங்க அப்படின்னா, போன எலிய என்ன பண்ணுவாரு, திருப்பி வருவாரு. அது என்னைக்குதான் வரணும்னு பிலீவ் பண்ணாங்களாமா, பஸ்கா அன்னைக்கு வரணும் அப்படிங்கிற பிலீவ் பண்ணாங்க. அதனால இன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பிராக்டிஸ்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க பஸ்கா அனுசரிச்சு முடிச்சா கதவு ஜன்னல்ல என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுல அப்படியே திறந்து விட்டுருவாங்க ஒரு நாள் ஃபுல்லா. எதுக்கு அப்படின்னா, போன எலிய என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பிலீஃப் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, எலியா பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் யாருக்குள்ள இருந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இயங்கிட்டு. இப்ப இந்த காலகட்டத்துலதான்
யார் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். திடீர்னு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வருவாரு. எப்படிப்பட்ட ஊழியம் செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவாரு, மனம் திரும்புங்கள். ஏன் அவர் சொல்லணும்? திடீர்னு வந்தார் ஒரு மனுஷன், மனம் திரும்புங்கள்ங்கிறாரு. அது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. என்ன ட்ரெஸ் தான் போட்டு இருந்தாரு, ஒட்டகமயிர் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு. அவரோட ஃபுட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டு தேனு வெட்டுக்கிளி. இதெல்லாம் சண்டே கிளாஸ்ல நல்லா படிச்சுங்கிட்டு ரொம்ப ஸ்பீடா வருது. ஓகே, பரவாயில்ல. இதெல்லாமே சாப்பிட்டு இருந்தார். இவரை சாப்பிட்டுக்கிற இவரை கவனிக்கிறாங்க எல்லாரும். இப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இவரும் என்ன பண்றாருன்னா ரொம்ப அதிகாரமுடையவரா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா, போலீஸ் சிஸ்டர் கூட சொன்னார்ல, ரொம்ப தைரியம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் எதையுமே என்ன பண்ண அவரை குறிச்சு பயப்படல. ரொம்ப அழகா அவங்கள பார்த்து என்ன சொல்ற, விரியன் பாம்பு குட்டிகளேம் பாரு திட்டுறாங்க. ஆனா யாருக்கும் கோபம் வரல, ஆனா அவர் பார்த்து பயந்துக்கிட்டாங்க. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ்ஃபுல்லா ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தோன்னே இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்னா, இவருதான் யாரு, எலியாவா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் ஊழியம் எப்படி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, எலியா எப்படி இருப்பாரோ பாக்குறதுக்கும் சிமிலாரிட்டியா இருந்தார். எலியா எப்படி இருந்தாரு, ரொம்ப வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு. இல்ல, ஒரு எப்படி சொல்லுவாங்க, வனாந்தரத்துல என்ன ட்ரெஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப வந்து ஷேவ் பண்ணாம ரொம்ப அக்லியா என்ன பண்றது இருந்த மாதிரியே இப்ப யாரும் இருக்கிறா. யோவான் ஸ்நானகன் பார்த்தாங்க, சிமிலாரிட்டி பார்த்தா எப்படி இருக்கு, யோவான் ஸ்நானகனுக்கும் எலியாக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கு. சரி, நேரா போனாங்க. யார்கிட்ட போய் நின்னாங்கன்னா யோவான் ஸ்நானகிட்ட போய் நின்று என்ன கேட்டாங்க, படிக்கலாம் பாருங்க. யோவான் 1:19 முதல். எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்போ இவங்க அப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எலியா வருவாருங்கிறது தெரியும். எங்கேயோ என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சிருக்காங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறது கேள்விப்பட்டிருக்காங்க. இப்ப நேரா போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நேரா போறாங்க. இவருடைய கவனிக்கிறாங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸ் பாக்குறாங்க. பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தா அவங்க மனசுக்குள்ள எலியாவை எப்படி போட்டோ புடிச்சு வச்சிருக்காங்களோ அதே ரிஃப்ளெக்ஷன் யார்கிட்ட இருக்குது, யோவான் ஸ்நானகன் இருக்கு. யோவான் ஸ்நானகன் அதிகாரமுடையவரை என்ன பண்ணிட்டுக்கிறாரு பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறாரு, ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, மனம் திரும்புங்கள்னு சொல்றாரு. நேர பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்ப நம்ம எதிர்பார்த்த எலியா யாரு, அவருதாங்க. நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நேரம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க தான் நாங்க எதிர்பார்க்கிற எலியா கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நோ, இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் தான் எலியாவா இல்லையா நாம சொல்லலாமா? அந்த சம்பவத்தை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, எலியாவா இல்லையா? எலியாவனுடைய ஆவி அதுதான் இருக்கா இல்லையா அப்படிங்க நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா பார்க்கலாம். ஆனா ஏசு கிறிஸ்துட்ட போறாங்க, இவர்கிட்ட கேட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. இப்ப ஏசு கிறிஸ்துட்ட போய் கேட்கறாங்க, எலியா வருவாருன்னு தெரியும், வரக்கூடிய எலியா வந்தாச்சா இல்லையா, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுக்கிறார். மத்தேயு 11:12-14. மத்தேயு 11:12 முதல். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இப்ப யார் ரெஃபர் பண்ணிட்டாங்க, ஏசு கிறிஸ்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் யாருதான் எலியா அப்படின்னா யோவான் ஸ்நானகன் தான் எலியா. நீ ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா அவன் தான் எலியா. அது எப்படி சொல்லிட்டான்னா, எலியா வந்தாயிட்டு அவனை குறித்து எழுதி இருக்கிற பிரகாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்கு இஷ்டமானபடி என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து க்ளோஸ் பண்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட பாயிண்ட்ல தேவனுடைய திட்டத்துல அடுத்து எலியாவனுடைய அந்த ஆவி யாருக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறத யோவான் ஸ்நானங்களுக்குள்ள இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா பாப்டிசம் எல்லாம் கொடுக்குறாரு. என்ன சொல்லி பாப்டிசம் கொடுத்தாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் என்ன ஆயிருக்குன்னா சமீபமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணா சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல நல்லா கவனிக்கலாம் யோவான் ஸ்நானனுடைய அந்த ஊழியத்தை. யோவான் ஸ்நானன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரு ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா
ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தார். என்னன்னா, ஒரு விஷயம் என்ன போகுதுன்னு நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா மனம் திரும்பி குணப்படுங்கள். இதே விஷயம் யார் செஞ்சாங்க அப்படின்னா எலியா செஞ்சார். எலியா என்ன செஞ்சாருன்னா, தேவன் தான் உண்மையான தேவன், அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா பாருங்க, இந்த சம்பவத்தை நான் நடத்தி காமிக்கிறேன் எப்படி செஞ்சு காமிச்சாரோ அதே மாதிரி இப்ப எலியாவுடைய ஆவி யாருக்குள்ள வேலை செஞ்சது அப்படின்னா யோவான் ஸ்நானனுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா மன செஞ்சது. எப்படி அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன சமீபித்திருக்கிறது சொல்ல ஆரம்பிச்சாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொன்னது மட்டும் இல்ல, என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வையாக்குங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. So, ரொம்ப கிளியரா இங்க யோவான் ஸ்நானன் யாருக்கு வழி ஏற்படுத்திட்டு இருக்கிறதுன்னா, இதுக்கப்புறம் யார் வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரணும். அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வழிய ஆயத்தப்படுத்தக்கூடிய விஷயத்த இப்ப யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் செஞ்சுட்டு இருக்கிறார். எப்படி செஞ்சுட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா போர்ஸ் பண்ணலாம் கிடையாது. இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இவர் வந்துருவாரு. யாருக்கெல்லாம் இவரோட பிரசங்க குத்துச்சோ இப்ப அவங்க வருவாங்க. இவங்க என்ன வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மனம் திரும்பணும், நியாயப்பிரமாணத்தை படிக்கிறமே ஒழிய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றது இல்ல அப்படின்னா நடந்துக்கிறது இல்ல. நீங்க சரியா என்ன பண்றீங்கன்னா புரிய வச்சிட்டீங்க, நாங்க இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சரியா விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், இப்ப எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு. அங்க எப்படி எலியா வந்து தேவனை பத்தி பிரசங்கிச்சுட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க யோவான் ஸ்நானன் என்ன பண்ணானா பிரசங்கிச்சுட்டு வந்துருவாரு. யாருக்கு கேட்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாங்க. அப்ப இந்த விஷயத்திலும் யோவான் ஸ்நானனுடைய வேலை என்னன்னா பிரசங்கிக்கிறது, வரது, ஒரு என்ன சொல்லலாம் எச்சரிப்பு கொடுக்கறது மட்டும்தான் யாரா கொடுத்தாங்க அப்படின்னா யோவான் ஸ்நானன் கொடுத்தாரே ஒழிய நீங்க இப்ப மனம் திரும்பல அப்படின்னா நாளைக்கு அக்னி வந்து இறங்கி சொன்னாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அங்க எலியாவும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சொல்லல, இங்க யோவான் ஸ்நானகனும் சொல்ல. அப்ப ரெண்டு பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அங்க தேவனுடைய திட்டத்துல ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கணும். அந்த சம்பவத்துல யாரெல்லாம் தேவனை புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னால போறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான் யார் செஞ்சாங்கன்னா எலியா செஞ்சாரு. இப்ப அதே ரெஃபரன்ஸ் யார்கிட்ட கொடுக்க, அன்னைக்கு எப்படி எலியா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மனம் திரும்பறதுக்கு ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு எலியா வேலை செய்யறாரு. யார் அப்படின்னு யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானன் என்ன வேலை செய்யறாருன்னா யாரெல்லாம் மனம் திரும்புறீங்களோ மனம் திரும்புங்க அப்படிங்கிற அந்த சத்தத்தை மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற ரெண்டாவது ரெஃபரன்ஸ் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கொடுக்கிறார். படிக்கலாம் பாருங்க. All these similarities are why Jesus rightfully said that if you Israelites can receive it, John is Elijah. For each one who listened to John the Baptist and who responded repentant, John had done an Elijah work in that particular person. So என்ன ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மனம் வருந்தி குணப்படுறாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன வேலை எலியா செஞ்சாரோ அதே வேலை இப்ப யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா யோவான் தானன். சரி, சிம்பிள் எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணோம்னா என்ன விஷயத்த சொன்னா, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், பாகா தெய்வம்னா இந்த சைடு போயிருங்க, உண்மையான தெய்வம் இந்த சைடு வந்து இப்ப நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லிட்டு சுயாதீனத்தை யார் கையில் கொடுத்துட்டாங்க, இஸ்ரேலுக்கு கையில் கொடுத்து. அப்ப அவங்க கிட்ட என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா போர்ஸ்ஃபுல்லா நீங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணுங்கிற ரூல்ஸ் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. அதேதான் இங்க யார் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானனும் செய்யறாரு. அப்ப ரெண்டாவது எலியாவை அப்படியே கம்பேர் பண்ணோம்னா நல்லா தேவன் யாருங்கிறது என்ன பண்ணா ப்ரூவ் பண்ணாரானா ஆமா ப்ரூவ் பண்ண. அப்படி இல்லைன்னா மனம் திரும்பி என்ன பண்ண வைக்க மாட்டாங்க, உனப்பட்டு நாங்க என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற வேலையை என்ன பண்றாங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயத்த உங்க விருப்பம்னா நீங்க என்ன பண்ணலாம் செய்யலாங்கிறத யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் கொடுத்தாரு. அதே மாதிரி யாரையும் போய் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா வற்புறுத்து. அப்ப யோவான் ஸ்நானனோட வேலை என்ன அப்படின்னா மேசியா வர்றதுக்கு வழி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப ரெண்டு பேர் ஈஸி, மூணாவது ஒரு எலியா இருக்கிறார்.
யார் அது? அப்ப எலியா வகுப்பார் நம்ம அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படியே புரிஞ்சுக்கலாமா? கண்டென்ட் என்னது? நமக்கும் அப்படித்தான் அப்படிங்கறது என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங். நானும் அதான் போட்டிருக்கேன், நானும் அதான் செஞ்சிருக்கேன். இந்த விஷயத்த எழுதின சகோதரன் என்ன பண்ணிருக்காரு? அப்ப இன்னைக்கும் எலியா வகுப்பாரா யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாம்சத்துல இருக்கக்கூடிய சபை. ஏன் மாம்சத்துல இருக்கக்கூடிய சபை? மகிமை அடைந்த சபை அடுத்த ஒரு விஷயத்த என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க. அப்ப மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வேலையை என்ன பண்ணணும். ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். சோ பாயிண்ட் என்னன்னா, மல்கியால ஒரு ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ண போறேன், அனுப்ப போறேன். அவன் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்ய போறான். இதை எப்படி ப்ராப்பர்ட்டிக்கலா சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரும்பவுமா எலியா என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா வரப்போறாருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அத ரீசன் 1 எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மரிச்சாங்களோ பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மரிச்சிருவாங்க. மரிச்ச எல்லாருமே எப்ப உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்ப தேவன் வந்து அவருடைய அரசாட்சியில கிறிஸ்து உயிர்ப்பது அப்ப வரைக்கும் எல்லாருமே என்னதான் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருப்பாங்க. அப்ப இங்க எழுதப்பட்டிருக்கக்கூடிய எலியா முன்னால சொல்லப்பட்ட எலியா இல்ல. 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலியாக்கு யோவான் ஸ்நானகன் ஆகட்டும் இல்ல எலியா ஆகட்டும் 2 பேருமே பிரசங்கிச்சது எங்க மட்டும்தான் பிரசங்கிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசத்தை சுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா பிரசங்கிச்சாங்க. முதல்ல இந்த எலியாவாகட்டும் 2வது இந்த யோவான் ஆகட்டும் இது 2 பேருமே பிரசங்கிச்சது எங்கதான் பிரசங்கிச்சாங்கன்னா இஸ்ரேல். ஆனா வசனம் எப்படி சொல்லுன்னு பார்த்தோம்னா உலகம் பூமியை அப்படின்னு சொல்லு. அப்ப பூமியைனா ஒட்டுமொத்த உலகமுமா? அப்ப பூமியைன்னு சொல்லும் போது இது எந்த எலியா பத்தி சொல்லலன்னு பார்த்தோம்னா லிட்டரலா இருக்கக்கூடிய எலியா பத்தி என்ன பண்ணலன்னு பார்த்தோம்னா சொல்லல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். 3வது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி மல்கியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓரேபிலே இஸ்ரேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதே மல்கியால அடுத்து என்ன ரெஃபரன்ஸ் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு முதல்ல நம்ம படிச்சுட்டோம். இது உலகம் முழுக்க போகக்கூடிய விஷயம் அப்படிங்கும் போது அப்ப இங்கேயும் என்ன விஷயம் போகணும் அப்படின்னா மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க போகணும். இதுதான் யாருடைய வேலை அப்படின்னா மல்கியா 4:5 பிரகாரம் எலியாவுடைய வேலை. புரிஞ்சுங்களா என்ன சொல்றது? ப்ராப்பர்ட்டிக்கலா எலியாங்கிறவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யணும். செய்யும் போது உலகம் முழுக்க செய்யணும். 2வது பாயிண்ட், செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கொண்டு வரணும். ஆனா நம்ம கவனிக்கிறோம் நியாயப்பிரமாணம் யாருக்கு மட்டும்? இஸ்ரேல் ஜனங்க மட்டும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒட்டுமொத்த உலகுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். ஒண்ணு. இன்னொன்னு கடைசி நாட்கள்னு போட்டு கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்த நாட்கள்னு வச்சுக்கலாம். நம்ம வாழ்ந்த நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் பிரசங்கிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்? சரி, நம்ம தான் என்னன்னு சொல்லிட்டு எலியா வைப்பான்னு சொல்லிட்டோம். அங்க எலியா என்ன வேலை செஞ்சாரோ அதை தான் யாரும் பண்ணணும், நம்மளும் பண்ணிட்டோம். அது ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தணும். எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ணலாம்? ஓகே ஓகே, உங்களோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற யாராச்சும் எங்கேயோ வார்த்தை சொன்னீங்க, கேள்விப்பட்டேன். அன்பின் பிரமாணம்ங்கிறது ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். ஆனா நியாயப்பிரமாணத்தை உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை எடுத்து வேற ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டாராமா நமக்கு கொடுத்துட்டாராமா. எப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா அன்பின் பிரமாணமா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கையில கொடுத்துட்டாரு. இப்ப இந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள இந்த அன்பின் பிரமாணத்தை தான் யார் பிரசங்கிக்க போறாங்க தெரியுங்களா? நம்ம எங்க பிரசங்கிக்க போறோம் பார்த்தீங்கன்னா
உலகம் ஃபுல்லா பிரசங்கிக்க போறோமாமா. எதின் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்கியாவினோட அடிப்படையில. அப்ப நியாயப்பிரமாணம் தான் நம்மளும் சொல்றோம். ஆனா நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணமாவே டிக்ளேர் பண்றது இல்ல, வேற ஃபார்ம்ல என்ன பண்றோம்னு பார்த்தா அதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, நீங்க உங்களையும் தேவனையும் உங்க சகோதரனையும் முழு மனசோட அன்பு காமிச்சீங்க அப்படின்னா எதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க? நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதே நியாயப்பிரமாணத்தை தான் ஒட்டு மொத்த உலகத்துக்கும் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிக்க போறோம். ஆனா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நீதி என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாமா? இப்ப இந்த நீதிய நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம்? அடுத்த கேள்வி. சரி, வேற வேற மாதிரி சொல்லணும்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரியை மூலியமா வேற எங்கேயோ சத்தம் வந்துச்சு. அறுவடை ஊழியங்கிறது தான் கரெக்டான ஒரு வேர்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அறுவடை ஊழியம் போய் பண்றோம் இல்லையா, 53 சப்ஜெக்ட் எடுக்கிறோம். 53 சப்ஜெக்ட்ல என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம்? சரி, இப்படி சிம்பிளா இன்னும் சிம்பிளா நான் கேள்வி பண்றேன். நரகம் என்ன போதிக்கிறோம்? தேவன் எப்படி அன்பானவர் போதிக்கிறோமா இல்லையா? அப்போ ரெண்டுலயுமே நம்ம அந்த 53 சப்ஜெக்ட்லயுமே என்ன பிரசங்கிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு 4 பாயிண்ட் எடுத்து 2 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா அன்பு காமிக்கணுங்கிற தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அன்பானவர் தேவனுங்கிற விஷயம். அது ரெண்டையும் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா 53 சப்ஜெக்ட்ல வேற வேற ஃபார்ம்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிக்கிறோம். 53 சப்ஜெக்ட் முடியும் போது அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா இப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம வணங்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க உடனே என்ன பண்றோம், ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்து தேவனுக்காக வாழ்றங்க. இதே விஷயம்தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க எலியா பண்ணார். தேவன் யாருன்னு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டு வந்துட்டார். தேவன் மூலம் நம்ம வேற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தோம், இதுதான் உண்மையான தெய்வமா மனம் திரும்பி வருந்திருப்பாங்களா? இதே விஷயத்தை இதே இம்பாக்ட் தான் நாமளும் என்ன பண்ணிட்டுக்கிறோம்னா நம்மளுடைய இந்த அறுவடையின் ஊழியமா என்ன பண்ணிட்டுக்கிறோம் எக்ஸாக்டா கொண்டு வச்சிட்டோம், சொண்டே கொடுக்குறோம். எல்லாரும் மனம் திரும்பி வந்துருவாங்க கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. 150 பேர் வருவாங்க, எத்தனை பேர் தான் கேட்பாங்க? 2 பேர் உள்ள வருவாங்க. அப்படின்னா அந்த 2 பேத்துக்கு மட்டும்தான் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தேவனை உணர்ந்து கொண்டு அவருக்காக வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. அப்ப 150 பேத்துக்கு எடுத்து போட்டோம், 2 பேர் தான் வந்திருக்காங்க, ஃபெயிலியர்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அதேதான் அங்கேயும் பாக்குறோம். அவ்வளவு தூரம் பிரசங்கிச்சார், அவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். எலியா ப்ரூவ் பண்ணி காமிச்சு ஒரு 7000 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா மனம் திரும்பி உள்ள வராங்க. அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்ப இங்கேயும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்க போய் பிரசங்கிங்க, பிரசங்கிச்சா போதும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த மனசுல குத்தப்பட்டு வராங்களோ அவங்க வந்தா இவ்வளவுதான் தேவன் என்ன பண்ணிட்டுக்கிறாரம்மா இந்த எலியாக்களை வச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா வேலை செஞ்சிருக்கிறார். இதே வேலையை தான் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா மனம் திரும்பி, அவரு என்ன சொன்னாரு, மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோக ராஜ்யம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்து இருக்கு. அப்ப அங்க என்ன விஷயத்த உள்ள வச்சாருன்னா விருப்பம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், விருப்பம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த புரியும். பின்னால வந்தாங்க 12 பேர் மட்டும்தான் பின்னால வந்தாங்க, மிச்சம் யாராச்சும் பின்னால வந்தாங்கன்னா இல்ல. அப்ப அங்க அவருடைய விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு மனம் திரும்பி குணப்படணுங்கிற விஷயம் இருக்கோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வருவாங்க. நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து, இப்ப நம்ம மல்கியால என்ன படிச்சோம்னா உலகம் உள்ள போகணும் அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிரசங்கிச்சாரு? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தானே பிரசங்கிச்சாரு. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? சரி, இந்த விஷயத்துல எலியா முந்தி வர வேண்டும் இருக்கு இல்லையா, அதுக்கான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா பார்த்தலாம். நம்ம மூத்த சகோதரர் வந்து அதுக்காக கொடுத்திருக்காரு, படிக்கலாம். Elias has indeed come. In a sense, to those who could receive it, John the Baptist had thus come and had introduced Jesus as the Messiah, pointing out that John had served as Elijah to those who receive him as Messiah. As John the Baptist was the forerunner of Jesus in the flesh, so the greatest Elijah, the church in the
flesh is the forerunner of the great Messiah on the split plain. போதும். இப்ப என்ன சொல்ல வர்றார்? அங்க எப்படி யோவான் ஸ்நானகன் ஒரு விஷயத்த வழி ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கிரேட்டர் மேசியா வரதுக்கு வழிய ஆயத்தப்படுத்தக்கூடிய முக்கியமான வேலைய யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்களாமா? Church in the flesh. அப்ப நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தின விஷயத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி அங்க எலியா வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரோ அதே மாதிரி செய்யறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் ரிசல்ட் யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பாத்துக்குவாங்க. ஆனா இப்ப ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த காணாமல் போன ஆடுகளை யார்கிட்ட தான் போகணும்? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் போங்கன்னாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்ப அது உள்ள வருது இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய விஷயத்த யார் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து யார்கிட்ட மட்டும் பிரசங்கிச்சுட்டு இருந்தாரு? இஸ்ரேல் ஜனங்கிட்ட மட்டும் பிரசங்கிச்சுட்டு இருந்தாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல உலகம் ஃபுல்லாவே கொண்டு போயிருக்கலாம் இல்ல இயேசு கிறிஸ்து, ஏன் இஸ்ரேல் ஜனங்கிட்ட மட்டும் கொடுத்தாருன்னு கேக்குறேன். அவர் நினைச்சிருந்தா பக்கத்து தேசம் அதுக்கு பக்கத்து தேசம் எல்லா பக்கம் கொண்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து கொண்டு போகல. அதுக்கப்புறம் யாரு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய சீஷர்கள் கொண்டு போனாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் கொண்டு போகல? பிடிக்கலையா அவருக்கு? இல்ல, இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டு போனா அவங்க சரியா செய்ய. இயேசு கிறிஸ்து அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நானே சொல்லிடுறேன். இருங்க. என்னன்னா இயேசு கிறிஸ்து எப்ப இறக்குறாரு? 33. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபையின் காலம்னு ஒரு காலம் இருக்கு. அது எப்ப முடியுது தெரியுங்களா? கிபி 36. அப்புறம் தான் யார் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொர்நேலியு உள்ள வராரு. அப்ப அது வரைக்கும் கிருபையின் காலம் யார் பக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பக்கத்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அவருடைய பிரசங்கள் ஃபுல்லாவே யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிள்ளைக்கு போட வேண்டியது என்ன பண்ணக்கூடாது, நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்ப அந்த பாயிண்ட் என்னன்னா, அப்பவே யாருடைய விசுவாசத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா புரஜாதிகளோட விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டாரு. அடுத்து நூற்றுக்கு அதிபதி வர்றாரு. நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க யாரு சரியாயிருவாங்க, என் வீட்டுல வேலைக்காரன் சரியாயிருவான்னு சொல்லு. அப்ப அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் அங்கேயே பார்த்துட்டாரு. பட் ஸ்டில் யார்கிட்ட போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நிர்ணயித்த காலம் வரைக்கும் யாரை தாண்டி போக கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தாண்டி போக கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய சீஷனுக்கு சொன்னார் இல்லையா? எப்படி சொன்னாரு பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீராக்கி பிதா குமார் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பாயிண்ட் என்னன்னா அவங்களுடைய சீஷருக்கு சொல்லி கொடுத்து போயிட்டார், நீங்க இங்க போலாம், உலகம் முழுக்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யுங்கன்னு. அப்ப அந்த கிருபையின் காலம் வரைக்கும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க பிரசங்கிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம், புறஜாதிகள் இடத்துல போறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சாரு. ஒட்டுமொத்த தேசம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதே வேலை தான் யாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளும் நம்ம போறோம், பப்ளிக் மீட்டிங் போறோம், சத்தியத்தை சொல்றோம். சத்தியத்தை சொல்லிட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணலாம் வரலாம். யாராச்சும் போஸ்ட் பண்றோமா? யாராச்சும் வந்து இல்ல நீங்க பண்ணித்தான் ஆகணும், நாங்க ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்டோம், நீங்க கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுத்தான் அப்படி எல்லாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ விருப்பம் இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வரலான்னு சொல்லிட்டு இது கோயம்புத்தூர்ல இருக்கும். கோயம்புத்தூர்ல நம்ம எப்படி எல்லாம் ஊழியம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கிறேன்னா அப்ப அங்க இன்டென்ஷன் என்ன அப்படின்னா பாபிலோனின் மத்தியில் குடியிருக்கும் சியோன். அங்க யாருதான் இருக்கா அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சியோன் வகுப்பார் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பாபிலோன்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த பாபிலோன்ல இருந்து கூப்பிடுறதுக்குதான் யாரை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம கூப்பிட்டுருக்கோம். எப்படி எலியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த செய்ய சொன்னாரோ அந்த டாஸ்க வெளியா கரெக்டா செஞ்சு முடிச்சாரோ அதே வேலையை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் வாழ்கின்ற எலியாக்கள் தான். இந்த எலியாக்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தேவன் யாருன்னு பிரசங்கிக்கணும்.
பிரசங்கிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுரும். யாருக்கு விருப்பம் இருக்கோ தேவன் என்ன பண்ணிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நம்ம பப்ளிக் மீட்டிங் போடுறோம், ஒத்துருமே வரல, தேவன் அவ்வளவுதான் அங்க வச்சிருக்கிறாரு. அடுத்து மனம் சோர்வு இல்லாம என்ன பண்ணணுமாமா, அடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமே ஒழிய இதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னா அழைப்பு கொடுக்கறதுனால சொல்ல. இன்னைக்கு யாராச்சுக்கு தெரியுமா 144,000 எல்லாத்துலயும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு கூட ஏதோ ஒருத்தர் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தா மிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு அந்த ஒருத்தங்க எங்க இருக்கிறாங்கன்னு யாராச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியும். அப்ப நான் என் வேலையை நிறுத்திட்டேன், ஒருவேளை மதுரையில் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. தேவன் எப்போ எந்த திட்டத்தை வச்சிருப்பான்னு தெரியும். ஆனா செய்யற வேலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலியா மாதிரி சரியா செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா அதுல பாயிண்ட். ரோமர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. இது எப்படி இவ்வளவு தூரம் தெளிவா சொன்னாருன்னு தெரியல. எலியாட்ட எப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அந்த டாஸ்க வந்து திரும்பி தேவன்ட்ட சொல்றாரு, நான் மாத்திரம் தான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் ரிப்ளை பண்ணிட்டார், நீ மாத்திரம் இல்லப்பா, உன்ன மாதிரி எத்தனை பேர் வச்சிருக்கேன், 7,000 பேர் வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கும் தேவனுடைய கிருபைய பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ண ரெடியா தான் இருக்கிறாங்க. அந்த ரெடியா இருக்கிறவங்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய எலியாவா யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நாம. இதைத்தான் தேவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்து மூலமா வச்சிருக்கு. நீங்க எலியாவா இருந்து என்ன பண்ணுங்கன்னா தேவன் யாருங்கிறது என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிங்க. ஒருவேளை அதுல ஃபெயிலியர் ஆகலாம், பிரச்சனையே இல்லை. அது தேவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எங்கேயோ ஒருத்தருக்கு அந்த விஷயம் புரிஞ்சு உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை 144,000 ஒருத்தரா வந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. படிக்கலாம் பாருங்க. உலக மக்கள் தொகை முழுவதையும் மாற்றுவதற்காக அல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நோக்கம் ஒரு உண்மையுள்ள எஞ்சியோரை கண்டுபிடிப்பதாகும். அப்ப நம்ம பேசிக் கிளாஸ் போடும்போது எல்லாமே இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா யாராச்சும் ஒருத்தர் இதுல இருந்து வந்தாங்கன்னா கூட 100% சக்சஸ் ஆகாது. கீழே படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப நம்மளுடைய விஷயம் எப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் திருத்துறது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொண்டு சொல்லலாம். ஆனா அத்தனை பேரும் கேட்டு மனம் திரும்பிடுவாங்கன்னா கிடையாது. ஆனா அதுல ஒருத்தர் உண்மையுள்ள இருதயத்தோட இருப்பார் இல்லையா, அவரை தேர்றதுதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிற படிக்கலாம். மேசியாவை அங்கீகரிக்கும் ஒரு உண்மையுள்ள மீதமுள்ளோர் மேசியாவை அங்கீகரிக்க தயாராக இருக்க வேண்டும். முதல் வருகையிலும் 2வது வருகையிலும் தனது பிரசனத்தை அறிவிக்கும் ஒரு உண்மையுள்ள மீதமுள்ளோர் 3 சந்தர்ப்பங்களிலும் கடவுளின் பார்வையில் எலியாவின் இலக்கு 100% வெற்றி பெற்றது. ஏனெனில் மீதியானோர் கண்டுபிடிக்கப்பட்டு மேசியாவின் வருகை அறிவிக்கப்பட்டது. ரொம்ப கிளியரா டிக்ளேர் பண்றேன். என்னன்னா இந்த 3 எலியாக்கள்லயுமே அவங்களுடைய வேலை 100% என்னன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவன் என்ன விஷயத்த சொல்ல சொன்னாரோ அதை செஞ்சுட்டாங்க. செஞ்சு இம்பாக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி கிரியேட் பண்ணல நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்க மாட்டோம். அப்ப 3வது எலியா யார் அப்படின்னா யாரு? நம்ம என்ன விஷயம் செய்யறோம்? உண்மையான தெய்வத்துக்கு என்ன பண்ணணும் வித்தியாசத்தை கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்களை மட்டும் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா தேர்வு செய்யறோம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா மன விருப்பம். ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க, மன விருப்பம் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய அந்த பாடங்களோட இம்பாக்ட் அவங்களுக்குள்ள போகுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவாகட்டும் தேவனாகட்டும் தேடுறதே யாருன்னா விருப்பம் உள்ளவர்களை தான் என்ன பண்றாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் ரொம்ப கிளியரா. விருப்பம் என்ன சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால் அப்படிங்கும் போது அப்ப விருப்பம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விருப்பம் இருந்தா என் பின்னால வரணும்னு இதான் கிரைட்டீரியா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதி வைக்கிறான்னா என் பின்னால வரணும்னு இதெல்லாம் இருக்கும்பா,
இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா நீ என்ன பண்ண அப்படின்னா வா அப்படி. அப்ப அந்த விருப்பங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். 4வது எலியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், மகிமை அடைந்த சபை. இப்ப இந்த மகிமை அடைந்த சபையும் இதே வேலையத்தை என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. என்ன வேலை பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவனை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் பண்ணுவாங்க. முற்பிதாக்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலை யார் பண்ணும் பார்த்தீங்கன்னா மகிமை அடைந்த சபை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்ப மகிமை அடைந்த சபையினுடைய வேலை என்னன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணணும், மனம் திரும்ப செய்யணும். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சார்பா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க அப்படின்னா மறுரூபமலை காட்சியில 2 பேர்த்த காமிச்சார். யார் யாரு? ஒன்னு எலியா, இன்னொன்னு மோசே. இப்ப நீங்க சொல்லுங்க, சப்ஜெக்ட கேட்டீங்கல்ல, ஒருத்தர் என்ன வேலை செய்யறாரு, இன்னொருத்தர் என்ன வேலை செய்யறது? சிஸ்டர் எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா முற்பிதாக்கள். அப்ப தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல வேலை செய்ய போறவங்க 2 பேர் அப்படிங்கிறது. ஒன்னு முற்பிதாக்கள், இன்னொன்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிமை அடைந்த சபை. அதை ஏன் எலியாவா காமிச்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலியா செஞ்ச அதே வேலையை தான் யாரும் செய்ய போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகிமை அடைந்த சபையும் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செய்ய போகுது. இதை குறிச்சு எங்க சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா The Harvest Cleaning அப்படிங்கிற புக்ல பேஜ் நம்பர் 205ல 4th paragraphல இதோட ரெஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சகோதரர் கொடுத்திருக்காரு, படிக்கலாம். Moses and Elijah represented the 2 classes associated with the Lord in the glory of his kingdom, who will constitute the earthly and heavenly phases of the kingdom. Moses the earthly, Elijah the heavenly. The glorified Jesus stood between the Moses class had previously and the Elijah class, which had just begun to be called. சோ மகிமை அடைந்த சபையும் இயேசுக்கு, அதாவது மோசே என்ன பண்ண போறாங்கன்னா இந்த 2 வேலை செய்ய போறாங்க. இந்த 2 வேலை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா மத்தியமா என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையை செய்ய போறாரு. இயேசு கிறிஸ்துவோட ராஜ்ய பாரத்திலுக்கு போறாங்க. சபையும் இங்க இருக்கக்கூடிய முற்பிதாக்களும் என்ன பண்ண போறா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை தேவனையும் கிறிஸ்துவையும் அறியக்கூடிய அந்த நாலேஜ் என்ன பண்ண போறாங்கன்னா கொண்டு போக போறாங்க. அப்பவும் இதே கிரைட்டீரியா தான் நமக்கு தெரியும். ஆஃப்டர் லிட்டில் சீசன் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு பேரபிள் நடக்க போகுது. என்ன பேரபிள்? செம்பரியாடு வெள்ளாடு. அப்ப செம்பரியாடும் வெள்ளாடும் என்ன சொல்ல போகுது? செம்மறியாடு வகுப்பார் என்ன பண்ண போறாங்க, வெள்ளாடு வகுப்பார் என்ன. ஏன் பிரிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாமே யார் சொல்றது யார் அப்படின்னா சபையும் முற்பிதாக்களும் சொல்ல போறாங்க. கேட்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் கேட்டா கூட எல்லாரும் என்ன பண்ண போறது இல்ல அப்படின்னா மனம் திரும்ப போறது இல்ல. அங்கேயும் ஒரு செப்பரேஷன் என்ன போகுதுன்னா இருக்குது. அந்த செப்பரேஷன் என்னன்னு போகுதுன்னா விருப்பம் உள்ளவர்கள். அதுதான் வெளிப்படுத்தல சொல்லிப்பாங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறதற்கு வா என்பானாக, தாகமாயக்க வரகனும் விருப்பம் உள்ளவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீவத்தண்ணில இலவசமா என்ன பண்ணலாம்னா வாங்கி. அங்கேயும் என்னதான் எடுத்து வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விருப்பங்கிற விஷயத்த என்ன பண்றது பாத்தீங்கன்னா மாத்துறதே இல்லை. அப்ப தேவன் அவரோட விஷயம் சொல்லியாச்சு. யார் மூலியமா தான்? சபையும் முற்பிதாக்கள் மூலியமா கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செப்பரேஷன் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கடைசி என்ன பண்ணும். அப்ப அங்கேயும் விருப்பம் உள்ளவர்கள் தனியாகவும் விருப்பம் இல்லாதவர்களும் தனியா என்ன பண்ணணும்னா போறாங்க. வேலைய அங்க எப்படி எலியா செஞ்சார் அதே மாதிரி இங்கேயும் மகிமை அடைந்த சபை என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க அப்படிங்க. படிக்கலாமா இருக்க அந்த கம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்த விளக்கம். Inviting all to come and obey Christ and receive eternal life. Mankind is general who will not yet have come to a position of acceptance of the mediator will still be in the attitude of today, aliens, strangers, foreigners. The election of the church of God will then have been completed and every creature will come to the knowledge of the truth. It will require all the millennial age for the delivery of this message to every creature and for them to avail themselves of the privileges. So இந்த விஷயம் எங்க நடக்கும் அப்படிங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் தேவனே அறியக்கூடிய அந்த ஒரு அறிவுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துருவாங்க. வந்தாலும் அங்கேயும் என்ன பண்ண போறாங்கன்னா எலியா ஓப்பார் எந்திரிச்சு அவங்க தேவனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா
பிரசங்கிக்க போறாங்க. யார் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே வகுப்பார், அதாவது முற்பிதாக்கள் மூலியமா என்ன பண்ண போறாங்கன்னா இதை சொல்ல போறாங்க. சோ சொன்னா கூட அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் இருக்கும். அந்த செப்பரேஷன் எப்படி இருக்கும்னா விருப்பம் உள்ளவர்கள், அதான் இங்க போட்டுன்னா ஏலியன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா விருப்பம் இல்லாதவங்க அங்கேயும் கொஞ்சம் பேர் என்னதான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் மனம் திருப்பணுங்கிறது என்டையரா காட்ஸ் பிளான்ல எங்கேயுமே கிடையாது. அதான் இந்த பாடம் சொல்லுது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒட்டு மொத்தமா தேவனுடைய திட்டத்துல எல்லாத்தையும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இன்ஸ்டன்டா 100% கேட்கறாங்கன்னா 100% மனம் திரும்பணும் அப்படிங்கிறது யாருக்குள்ள இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மைண்ட்ல இல்ல. யாருக்கெல்லாம் கேட்கணும்னு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா போய் சேரும். கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் படிச்சிடலாம். ஒவ்வொரு எலியாவும் ஒரு கல்வியாளராக இருந்து மக்களுக்கு உண்மையை போதிப்பதன் மூலம் தங்கள் பணியை நிறைவேற்றுகிறார்கள். உண்மையான வழிபாட்டிற்கும் பொய்யான வழிபாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்களுக்கு கற்பித்தல், அவர்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது என்பதையும் அவர்கள் செய்யக்கூடிய தேர்வின் விளைவுகளையும் அவர்களுக்கு கற்பித்தல், மனம் திரும்பும்படி அவர்களை வற்புறுத்துதல், சாத்தான் மற்றும் சுயநலத்தில் இருந்து தெய்வ பக்திக்கும் அன்பின் சட்டத்திற்கும் கடவுளின் சட்டத்திற்கும் தங்கள் வழிகளை மாற்றும்படி அவர்களை வற்புறுத்தல், கடவுளிடம் திரும்புவதற்கான ஒரு பாதை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு கற்பித்தல், கடவுளுடனான உடன்படிக்கை உறவுதான் நம்மை மீண்டும் கடவுளிடம் அழைத்து செல்லும் பாதை என்பதை அவர்களுக்கு கற்பித்தல், அவர்களுடைய மேசையா, அவர்களுடைய உண்மையான மேசியா, அவருடைய குணம், அவருடைய தியாகம், அவருடைய அன்பு ஆகியவற்றை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அங்க கற்பித்தல் இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்தல் இருக்கும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுத்துறது அந்த பாயிண்ட் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து அதோட முக்கியத்துவத்தை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சொல்றது, அதுதான் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதோடைய மீனிங். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எளியாக்களுக்கு இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு இந்த விஷயத்த செய்யறது, என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவையும் தேவனையும் பிரசங்கிக்கிறது. இந்த பிரசங்கிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை. அதை பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு, கிறிஸ்துவை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. இந்த கடமையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நிறுத்திடவே கூடாது, செஞ்சுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா இப்படி பிரசங்கிக்கிறோம் இல்லையா, பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் நம்மள மாதிரி ஆரம்பிச்சு யாரு மாதிரி முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி முடியும். எக்ஸாம்பிள், நம்ம என்னவா ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துங்கிற கருவா ஆரம்பிக்கிறோம், கிறிஸ்துவ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா உருவாய் நிக்கிறோம் இல்லையா. இந்த பார்ட் செகண்ட் பார்ட். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது அந்த சத்தியம் என்ன சொல்லுதோ அது அப்படியே என்ன பண்றதாமா கீழ்ப்படிஞ்சு நம்மளை நாமளே மாத்திக்கிறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில செகண்ட் பார்ட். ஆனா இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம செய்வோம் இல்லையா, செய்யும் போது தேவன் நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்லா கொடுக்க மாட்டாராமா. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் வைக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளர், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர். அவரு எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு பிரியமா செஞ்சார் இல்லையா. பிரியமா செய்யும் போது அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னது? கண்ணு. ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் ஒரே நாள்ல பவுலுக்கு கண்ணை சரி பண்ண முடியுமா? முடியாது. கேட்டார் இல்லையா? அவரு கேட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? கிருபை போதும்ட்டார். ஏன்? நேட்டிவ். நீங்க எக்ஸ்ட்ராடினரியா யோசிக்கிறீங்க. வேற ஏதாச்சும் விஷயம் இருக்குமா அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னு யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனா கொடுக்கறதுல இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மதுரை எக்லிஷா இருக்கு, ஒரு 5 கோடி ரூபாய் இங்க இருக்கு, நல்ல ஊழியம் பண்ணலாம். எவ்வளவு ஊழியம் பண்ணுவோம்? மன நிறைவு இருக்குமா அப்படின்னா அதுல அந்த சாட்டிஸ்பாக்சனுக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஊழியம் பண்ணணும். அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு கொடுக்கறேன் பிரதர். அந்த சகோதரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு கொடுக்கறேன் பிரதர். அப்ப அந்த அன்பு வரும் இல்லையா, அந்த சுயாதீனம் வரும் இல்லையா. எனக்கு இல்லப்பா, நான் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு கொண்டே கொடுக்குறேன். காசு மட்டும் இல்ல, டைம் ஆகட்டும், வேற எது வேணா சொல்லட்டும், அதை கொண்டு கொடுக்கணுங்கிறது என்ன வரும்ல, அதுல வர சாட்டிஸ்பாக்சன் வேற எதுலயுமே வராது. நீங்க 100 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, ஊழியம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா
முழு நிறைவோட என்ன பண்ண முடியும். அப்ப ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த அம்மா 2 காசு போட்டுச்சு, 2 காசு தான் போட்டுச்சு. அந்த அம்மா பார்த்து என்ன சொல்லிட்டான்னா, இங்க வந்த எல்லாத்துலயும் அந்த அம்மா இருக்கலாம் அதிகமா போட்டுச்சுப்பா அப்படின்ட்டு. ஆனா போட்டது எவ்வளோ? 2 காசு. நம்ம பாசையில புரியணும் அப்படின்னா 2 ரூபா போட்டு 2 ரூபா போட்டதை இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்துட்டாருன்னா, இந்த அம்மா தான்ப்பா இருக்கிறதுல ஜாஸ்தி அப்படின்னுச்சு. அப்ப அங்க என்ன பார்த்தாரு? விருப்பத்தை பார்த்தாரு. அந்த மனசுக்கு கூடிய விருப்பத்தை பார்த்தாரு. என்ன பாக்குறாருன்னா, அந்த அம்மாக்கே 2 ரூபா தான் இருக்கு. அந்த 2 ரூபாய நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சதாம்மா, தேவனோட ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. அப்ப நான் காசு கொடுக்கறத மட்டும் பத்தி பேசல, எல்லாத்தையும் பத்தி பேசுறேன். நீ எந்த அளவுக்கு விருப்பமா விஷயத்தை செய்யறீங்க, எந்த அளவுக்கு விருப்பமா இன்வால்வ் ஆகுறீங்க, இதுதான் யார் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா தேவனும் கிறிஸ்துவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இந்த விருப்பத்தோடயே நீங்க செய்யும் போதுதான் அது யாருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கும் கிறிஸ்துவும் ரொம்ப பிரியமா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த பாயிண்ட் கொண்டாரு, விருப்பம் உள்ளவங்க என் பின்னாடி வாங்க. அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு அளவுக்கு நம்ம இந்த தேவனுடைய ஊழியத்தை லவ் பண்றோம், விரும்புறோம், முழு மனசோட செய்யறோம். அந்த முழு மனசோட செய்யும் போது சரியா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் ஒரு வேலை செய்வேன், சகோதரர் என்ன பண்ணுவார்னா என் கூட சேர்ந்து அந்த விஷயத்துக்கு இன்னும் அதிகமா உறுதி கொடுக்கும் போது அந்த ஊழியம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பலப்படும். ஒருவேளை நான் மேல போறேன், சரி பிரதர் மேல போறேன், நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், பிரதர் நல்லா ஊழியம் பண்ணி மேல போறாரு, அவர் எப்படி மேல போற நான் கீழே இழுத்துடுறேன், இப்படி இருக்கும். அப்போ தேவன் என்ன பாக்குறாருன்னா, இந்த மகிமை இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னா இந்த என்டையர் லைஃப் ஃபுல்லாவே தேவனுக்கும் கிறிஸ்துவும் தான். நான் ஒரு விஷயத்தை செய்யறேன் அப்படின்னா அந்த விஷயத்துடைய மேன்மை யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். இந்த மைண்டோடயே நான் வேலை செய்யறேன் அப்படின்னா எனக்குள்ள சகோதரி சொன்ன மாதிரி மேட்டிமேங்கிற விஷயம் என்ன வரவே வர. வேற ஏதாச்சும் தோணுமா? ஒருவேளை என்னை காயப்படுத்துறாங்க தோணாது, ஏன்னா தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்காக இன்னும் பிரயாசப்படுவேன், வேற ஏதாச்சும் ஊழியத்தை செய்யலாம். அப்படி இப்படிதான் பாத்தீங்கன்னா தேவனும் கிறிஸ்துவும் நம்மளை உருவாக்குறாங்களே ஒழிய எல்லாத்தையும் 100% கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் அது? பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு உந்துதல் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அப்ப இல்லாததுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டை தேவன் என்ன பண்ணணும் பார்த்துட்டே இருக்கிறார் அப்படிங்கறதா இந்த ஒரு பாரதை இன்னும் கொஞ்சம் ஹிண்ட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிறோம். சோ கேட்ட விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம ஒவ்வொருவரும் எலியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த எலியாவுடைய வேலை போய் சொல்லணும், போய் சொல்றதோடு கூட மட்டுமல்லாமல் நம்ம பாத்தீங்கன்னா அந்த எலியா மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கறதும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுட்டு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில மறுரூபப்பட்டு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்ற ஒரு மனவாட்டியாக நாம் போய் சேர தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாக. வாய்ப்பை கொடுத்த மதுரை சபையார் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்திலும் கூட 4 அம்சங்களில் எலியாவின் ஆவி என்ற தலைப்பிலே சகோதரர் வாயிலாக பாடத்தை கேட்டோம். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்வோம். இன்றைய தினத்தில் கூட 4 அம்சங்களில் எலியாவின் ஆவி அப்படின்ற பாடத்துல முதலாவதாக எலியா வந்தாரு. அவர் 450 பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அந்த 2 காளைகளை அவர்கள் எப்படி விரும்புவாங்களோ அதே போல 2 காளைகளை வச்சு மலை மேல போய் அந்த பலியை செலுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி, உங்களுடைய பாகால் உண்மையான தெய்வமா இருந்தா நீங்க அக்கினியை வர வச்சு ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்றாரு. ஆனா அவங்களால செய்ய முடியல. ஆனா எலியா என்ன செய்வார், அவர் மேல தண்ணியை குடகுடமா ஊத்தி சுத்தி வாய்க்கால வெட்டி அதுலயும் தண்ணியை ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் தேவன்ட்டு அவர் விண்ணப்பம் வைக்கும் போது தேவன் அந்த அக்கினி மூலமாக அதை எரிய வச்சு எல்லாம் பலியை ஏறெடுத்துக் கொள்கிறார். இதன் மூலமாக யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக 7000 ஜனங்கள் உண்மையான தேவனை பின்பற்றுகிறவர்களை அவர் கண்டுகொள்கிறார் என்பதையும் நம்ம அதுல பார்த்தோம். அடுத்து புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன் 2வது எலியாவாக அவருடைய ஆவியை கொண்டவராக வர்றாரு. அவரும் அந்த ஜனங்களை பார்த்து விரியன்பாம்பி கூட்டுகளே தேவனை அறிந்து கொள்ளுங்க, பயப்படுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி எச்சரிக்கையை கொடுக்கறதையும் பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு.
அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் பின்பற்றி வருகிறதையும் நாம பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது எலியாக யார் இருக்காங்கன்னா நாம தான் இருக்கிறோம். எலியாவின் வகுப்பார நாம இருக்கோம். நாமளும் கூட பேர் சபையில் உள்ளவர்களுக்கு கூட பாபிலோனில் இருக்கிற மத்தியில் இருக்கிற சியோனே வெளியே வா, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி நாமும் அறுவடை ஊழியம் மூலியமாக கடவுள் ஒருவரே உண்மையான தேவன் யெகோவா தேவன் தான், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் இந்த உலக ரட்சகரா இருக்காரு, அவர் தான் ரட்சிப்பின் வாசலா இருக்கான்றதையும் நாமும் அறிவிப்பு செய்து கொண்டுதான் இருக்கோம். அதன் மூலமாக ஒரு சிலர் தான் வருவாங்கன்றது நமக்கும் தெரியும். அப்படி வந்தாலும் தேவன் சித்தம் எதுவோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதாக யார் என்று பார்த்தா சபை மகிமையடைந்த சபையும் முற்பிதாக்களும் என்பதையும் பார்க்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்த ஜனங்கள் மத்தியில தேவனை பற்றி சாட்சி கொடுத்து நீங்களும் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வாருங்கள் அப்படி சொல்லுவாங்கன்றதையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட 4 வித அம்சங்களில் எப்படி எலியாவின் ஆவி வேலை செய்தது என்பதை பற்றி சகோதரர் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ஆகையால் நாம் கேட்ட பாடத்துக்கு ஏற்ப நாம் நம்முடைய குணலட்சங்களை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல விதமாக ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தில் கூட நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழியப்பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்தில் அவருக்காக ஜெபிக்கும்படி உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலின் 102 விசுவாசியின் ஆவி காதில் பட என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். செவியில் துணியினி பாதது பாசும் விசுவாசி காதல் படகேசு என்ற நாமம் விருப்பாய செவியில் துணியினி பாதது பாசும் பசியாற்றும் பல்லவதுவே முசிப்பாறுதலிலை போற்றிலாம் ஒன்றும் வந்த பெயரே பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் பல்லவதுவே முசிப்பாறுதலிலை தோற்கெல்லாம் ஒன்றும் வந்த பெயரே விசுவாசியின் காதில் படகேசு என்ற நாமம் விருப்பாய செவியில் துணியினி பாதது பாசம் உயிரே
அது நீக்கி சுகமாக்கி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடி போகும் துயரை அது நீக்கி சுகமாக்கி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடி போகும் விசுவாசியின் காலில் பழகின்ற நாமம் விருப்பாயவர் செவியல் தோணியினி பாகுது பாசம் மாயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அகமயக்கமின்றி இருக்கும் மாயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அகமயக்கமின்றி விடுக்கும் விசுவாசியின் காதில் பழகின்ற நாமம் விருப்பாயவ செவியில் தோணியினி பாகுது பாசம் சிறுவை திருநீற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே எல்லா திருவை திருநீற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே விசுவாசியின் காதில் பழகின்ற நாமம் விருப்பாயவ செவியில் தோணியினி பாகுது பாசம் இந்த ஆராதனையின் நிறைவு ஜெபத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய எடுப்பார்கள். நாம் அனைவரும் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய பொறுமையும் நிறைந்த எங்க பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உண்மையை துதிக்கிறோம், உமக்கே நன்றி செலுத்துறப்பா. அப்பா பிதா நிலைக்கின்ற புத்திர சுவாத்தியாவை தந்து எங்களையும் சகோதர சகோதரா ஒன்று சேர்ந்து பேர்பட்ட மகத்துவமான சத்தியத்தை கேட்கவும் அதன்படி நாங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கும் எங்களுக்கு வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தமைக்கா ஒரு கோடி ஸ்தோத்திரம், அதுக்காக நன்றியை எடுத்துக் கொள்கிறோம்ப்பா. அப்பா அது மாத்திரம் ஆண்டவரே, இன்று கேட்ட அந்த பாடத்தை ஆண்டவரே 4 ஆவிகளின் அம்சங்களில் எலியாவின் என்னென்ன செயல்பாடுகள் என்பதை நாங்கள் அறிந்தோம். கர்த்தாவே, எலியா ஒப்பாக அழைக்கப்பட்ட நாங்களும் ஆண்டவரே என்ன நோக்கத்திற்கு வந்தோம் என்பதை நீங்க அறிவிங்கப்பா. கர்த்தாவே, எங்க சுய சித்தத்தின்படி செய்யாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் அதன்படி இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்லவும் கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. நாங்க என்ன நோக்கத்திற்கு வந்தோம் என்பதை நீங்க அறிவிங்க, என்ன மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்க அறிவிங்க அப்பா. நாங்கள் கேட்டு ஒவ்வொரு சத்தியத்தையும் நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு ஆண்டவரே இந்த அறுவடை ஊழியங்களிலும் சரி ஆண்டவரே பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரத்திலும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் எங்கள் சுய சித்தத்தின்படி செய்யாமல் உங்கள் சித்தத்தின்படி மாத்திரம் செய்யட்டும், அதன்படி நாங்கள் வாழ்க்கையை நடத்தட்டும் எங்களுக்கு கிருபை தருங்கப்பா. விசேஷமா தாப்பனே தூது கொடுத்த தாசனின் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இன்னும் மென்மேலும் அவர்களை பயன்படுத்தி இன்னும் அநேக தூதுகளை கொடுக்கவும் அதன்படி அநேக சகோதரர்கள் எழுந்து ஆண்டவரே சத்தியத்தை சொல்லவும் கர்த்தர் கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவன் எங்கள் அனைவரும் கூட இருந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறப்பா.
விசேஷமா தப்பனே வர முடியாமல் இருக்கின்ற சகோதரன் கர்த்தரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களும் வருகின்ற காலங்களிலே அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து உடல்களின் ஆரோக்கியத்தை தந்து அவர்களும் வந்து இப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்டு அவர்களும் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாருங்க அப்பா. அப்பா, அந்த கூடிய ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் அனைவரும் கூட இருந்ததுக்காக நன்றி தாப்பனே. இன்னும் தொடர்ந்து நாங்கள் சத்தியத்திலும் நீதியின் பாதையிலும் ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனையும் பிரசுத்தாவும் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஒரு சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் எங்கள் போதகரும் எங்கள் குருவும் எங்கள் மேசியாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே.